அவர்களே, பேராசிரியர் மு முருகேசன் அவர்களே, துவக்க உரை நிகழ்த்திய பேராசிரியர் மணி அவர்களே, எனது அருமை தோழர் சேகா அவர்கள், இந்த இணைய நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் வணக்கத்தையும் நான் பதிவு செய்கிறேன். பேராசிரியர் முருகேசனுடைய நீதிமன்றத்தில் கூண்டில் ஏறி வாக்குமூலம் தர விரும்புகிற மற்றொரு மனிதனா, அல்லது பேராசிரியர் முருகேசனுடன் பயணிக்க சக பயணியாக தன்னை தயாரித்து கொண்டு வந்திருக்கிற ஒரு சக மனிதனா, நான் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் நான் இந்த விவாதத்தை தொடங்க விரும்புறேன். இந்த உரைக்கு நான் முதல்ல சாமி இருக்கும் திக்கு எதுவென்று தெரியவில்லை அப்படின்னு ஒரு தலைப்பு போட விரும்பினேன். புத்தகத்தை வாசித்த போது கூண்டில் ஏற்ற முடியாத குற்றவாளிகள் என்கிற புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்த போது என்னை மிகவும் நெகிழ வைத்த ஒரு வாக்கியம், அவருடைய சிறு வயதுல ஒரு இடத்துல தனித்து விடப்பட்டு அங்க அவரு சாதாரணமாக சொல்லி செல்கிறார். கடவுளை கும்பிடணும்னு எனக்கு தோணுச்சு, ஆனா சாமி இருக்கும் திக்கு எதுவென்று தெரியவில்லை அப்படின்னு சொல்றார். அது ஒரு வகையில் தன்னுடைய ஒரு அல்லது கையாளாத நிலையுடைய ஒரு குறியீடாக கூட எனக்கு தோணுச்சு. ஆனா நான் இந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கத்தை முழுவதுமாக வாசித்து முடித்த பிறகு இந்த என்னுடைய மதிப்புரைக்கு நான் என்ன தலைப்பு போடணும் அப்படின்னு தீர்மானிக்கிறேன்னா, முருகேசன் உள்ளிருந்து எழும் கம்பீர குரல். நான் என்னுடைய பகிர்வை ஒரு 4-5 சிறு தலைப்புகள்ல கட்டமைச்சிருக்கிறேன். ஒன்றாவது புள்ளி புலன் ஆதிக்கவாதம். புலன் ஆதிக்கவாதம் அடிப்படையில நாம எல்லாம் கண்காணிப்பின் நிழலில் வாழ்பவர்கள். பொது சமூகம் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது என்கிற மிகுதியான தன்னுணர்வோடு பகலில் ஒரு விதமாகவும் இரவில் ஒரு விதமாகவும் இயங்குகின்ற மனிதர்கள். நாம் சராசரி மனிதர்கள். மலையாளத்துல சொல்லுவாங்க பகல் மானியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாக சொல்ல போனால் கண்காணிப்பு அற்ற ஒரு சூழலில் மனிதன் எப்படி இருக்கின்றானோ அதுதான் அந்த உண்மையான மனிதனின் அடையாளம். ஆனா பெரும்பாலும் இரவுகளிலும் பகல்களிலும் நாம் வேறு வேறு மனிதர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கண்காணிப்பின் அடிப்படை மட்டுமே ஒழுக்கம் பேணுதல் அப்படிங்கிற ஒரு சூழல்ல அடுத்த கட்டமாக என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு கொடையளிக்கப்பட்டிருக்கின்ற இந்த புலன்களை மற்றவர்களை கண்காணிக்கின்ற ஆயுதமாக மாற்றுகின்ற கயமையும் கூடவே சேர்ந்து வந்து விடுகிறது. இப்போ உதாரணமா நாம காட்டுக்கு போறோம்னா நம்ம யானை, கடலுக்கு போன திமிங்கலை பாக்குறோம். பொது வெளியில் நாம கழுகு போன்ற பல்வேறு விதமான விலங்குகள், பறவைகளை பாக்குறோம். மனிதர்களின் புலன்களை விட கூர்மையான, ஆற்றல் மிகுந்த, வலிமை மிகுந்த ஒரு யாரோ பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சம் மைக்க மியூட் பண்ண நல்லா இருக்கும். மிகுந்த புலன்கள் மற்ற அவருடைய மைக்கே நீங்க மியூட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பேச்சாளருடைய மைக் ஓகேயா? கேக்குதுங்களா? ஒரு யானையோ, ஒரு யானை என்கிட்ட ஒண்டி கொண்டி வாரியாடா அப்படின்னு மனுஷன்ட்ட கேட்கறது இல்ல. அது சக யானை கிட்ட போய் வம்புக்கு இழுக்கிறது இல்ல, தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி. ஆனா மனிதர்கள் அவர்களுடைய புலன்கள், அவர்கள்ட்ட இருக்கிற கொடைகளை வைத்து
மற்றவர்களை சவாலுக்கு அழைக்கிற ஒரு தன்மை இருக்குது. மற்றவர்களுடைய போதாமைகளை, ஊனத்தை ஒரு போர்க்கருவியாக, ஆயுதமாக பயன்படுத்தி அவர்களை செய்கிற ஒரு கயமை இருக்கிறது. இந்த கயமை ஒரு புலனாதிக்க சொல்ல அரசியலில் வெளிப்படுகிறது. இத பல கட்டங்களை நாம பார்ப்போம். ஒரு 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 ரயில் வண்டியிலேயோ, பேருந்துலேயோ, பொதுவெளியிலேயோ நாம ஒரு ஒரு மாற்றுத்திறனாளியை குறிப்பிடுகின்ற சொற்களை நம்ம பார்த்தோம்னா, செவிடன், சப்பானி, முடந்தன், இது ஊமையன், இந்த மாதிரி அந்த அந்த போதாமையை குறிப்பதற்கே நாம தனியா ஒரு ஒரு சொல்லகராதியை நாம வச்சிருக்கிறோம். அந்த சொற்கள் சார்ந்த மனிதர்களை எப்படி புண்படுத்துகிறது என்பதை பற்றிய புரிதல் இல்லாமல், அல்லது புண்படுத்துவதை நோக்கமாக கொண்டே கூட அந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்தும். நாம ஊனமுற்றோர்ங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்திட்டு இருந்தோம். அரவாணி அப்படிங்கிற ஒரு ஒரு சொல்ல பயன்படுத்திட்டு இருந்தோம். 9ங்கிற சொல்ல பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனா இன்று இந்த மாற்றுத்திறனாளிகளை குறித்த ஒரு ஆரோக்கியமான பார்வை நம்முடைய சமூகத்துல வர தொடங்கி இருக்கு. இந்த பார்வை மாற்றம் சொற்களாக வெளிப்படுகின்றன. 3ஆம் பாலினம், மாற்றுத்திறனாளின்னு சொல்லுவோம், திருடர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இந்த உடலியல் ரீதியாக, மன உளவியல் ரீதியாக போதாமைகள் கொண்ட மனிதர்களை நம்ம மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்வது போலவே ஆங்கிலத்துல வேறு விதமான சொற்களை பயன்படுத்துறாங்க. டிசேபிள்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி இப்போ இன்னொரு சொல்ல பயன்படுத்துறாங்க, பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். PWD அப்படின்னு சொல்லுவாங்க, பர்சன் வித் டிசபிலிட்டி. அதாவது போதாமைகள் கொண்ட மனிதர், ஆனால் இந்த சமூகத்தில் நம்மோடு நமக்கு இணையாக வாழ்வதற்கு எல்லா தகுதியும் பெற்றவர் என்கிற ஒரு பார்வையை அது உட்படுத்துகிறது. இந்த மாற்றுத்திறனாளி மனித ஒரு சின்ன ஒரு வாசித்தேன். தமிழ்நாட்டுல 13 லட்சத்திற்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள். பல்வேறு புலன்களை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள், கேள்வி புலன், காட்சி புலன், உடலியல் ரீதியானது, மூளை வளர்ச்சி குறைபாடுகள், நரம்பியல் குறைபாடுகள், உளநல குறைபாடுகள், இப்படி ஒரு 200க்கு மேற்பட்ட பிறவி நோயியங்கள் சார்ந்து, டவுன் சிண்ட்ரோம், இந்த மாதிரிலாம் நிறைய விதமான போதாமைகள்லாம் இருக்குது. இதையெல்லாம் உட்படுத்தி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8.5-9 கோடி மக்கள் வாழ்கிற இந்த இந்த தமிழ்நாட்டுல 13 லட்சம் பேர் மாற்றுத்திறனாளிகள். 13 லட்சம் மாற்றுத்திறனாளிகளும் பொது சமூகத்தில் கலந்து பழகுவதற்கு, பொது நீரோட்டத்தில் இணைந்து செயல்படுவதற்கு, பொது சமூகத்தில் பங்களிப்பதற்கு சரியான பொது வெளியை, இயல்பான இசைவான ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோமா என்கிற ஒரு கேள்வியை நாம கேட்க வேண்டியிருக்குது. அவர்களுடைய வாழ்க்கைய மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாக்குவது எது? ஒரு இயலாமையா, அல்லது டிசபிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு இயலாமையா, அல்லது அந்த இயலாமையை காரணம் காட்டி அவர்களை புறக்கணிக்கின்ற, ஒதுக்குகின்ற இந்த சமூகத்தின் மனப்போக்கா? எது உண்மையான சிக்கலாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். தேனி சீருடையான் அவர் 7 வயதுல பார்வை பறிபோகிறது. 13வது வயதுல, 17வது வயதுல அவருக்கு மீண்டும் பார்வை கிடைக்கிறது அறுவை சிகிச்சையில. அவர் காட்சிகளின் உலகத்துல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் காட்சிகளற்ற ஒரு உலகத்துக்கு போறாரு. மீண்டும் காட்சிகளின் உலகத்துக்கு வர்றாரு. இந்த காட்சிகளற்ற உலகத்துல வாழ்ந்த அந்த காலத்துல அவர் கிடைத்த அனுபவங்களையும் சேர்த்து அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய உலகம் எவ்வளவு வலி மிகுந்தது அப்படின்னு அவர் பதிவு பண்றார். அது ஒரு புனைவாக வந்தது. ஒரு நிறங்களின் உலகம் அப்படிங்கிற ஒரு புனைவாக வந்தது. அதுக்கப்புறம் அவர் நிறைய சிறுகதைகளும் எழுதினார். இந்த கூண்டில் ஏற்ற முடியாத குற்றவாளிகள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தின் ஆசிரியர் வரலாறாகவும் நம்ம பார்க்கலாம். இவர் இந்த நூல் ஆசிரியர் பிறவி மாற்றுத்திறனாளி, பிறவி காட்சி புலன் மாற்றுத்திறனாளி என்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். அவருக்கு ஒளியின் உலகம், காட்சி புலன் உள்ள உலகம் எப்படி இருக்கும் என்பது அவருக்கு தெரியாது. அது போலவே நான் தொடர்ந்து இந்த விளிம்பு நிலையில இருக்கிற மக்களை குறித்த அந்த வாசிப்புல சில உலக புகழ் பெற்ற மிக முக்கியமான ஆளுமைகளை குறித்தும் நான் வாசிக்கிறேன். அதை குறித்து நான் கடைசியில வர்றேன். உதாரணமாக, காட்சி புலனும் கேள்வி புலனும் இல்லாமல் இருக்கின்ற மனிதர்கள், இரண்டு வேறு வேறு விதமான போதாமைகள். காட்சி புலனற்றவர்களுக்கு கேள்வி புலன் உதவியாக இருக்க முடியும்.
கேள்விப்புலன் அற்றவர்களுக்கு ஒரு 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 சைன் லாங்குவேஜ், இந்த சைகை மொழியில வந்து தகவல்களை தெரிவிக்க முடியும். இந்த இரண்டும் இல்லாமல் மிகப்பெரிய சவாலை வாழ்க்கையில் கடந்த மனிதர்கள் இருக்கிறார். அவர்களை பற்றி நாம வந்து அடுத்த கட்டங்கள்ல வந்து நாம வந்து பேசலாம். காட்சி புலன் அல்லது புலன் ஆதிக்கவாதம் என்கிற ஒரு 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 புள்ளியை வந்து முதல்ல நான் தொட்டேன். இரண்டாவது நான் குறிப்பிட விரும்புகிற ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, காட்சி புலன் என்பது மனிதனின் புலன்களில், மனிதனுக்கு அமையப்பெற்ற புலன்களில் பல்வேறு புலன்களில் ஒரு புலன் தான். அந்த ஒரு புலன் இல்லை என்பது அவர்களை ஒட்டுமொத்தமாக முடக்கிவிட முடியாது. இயற்கைக்கு ஒரு இயல்பான ஒரு தன்மை இருக்கிறது. ஒரு ஃபேக்கல்டி அல்லது ஒரு புலனில் இருக்கின்ற போதாமையை, குறைபாட்டை, பலவீனத்தை வேறு புலன்களின் அதீத திறமையால், மிகையான திறமையால் சரி செய்து விடுகிறது. உதாரணமாக, காட்சி புலன் இல்லாத ஒருவர் தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புறத்தை எப்படி அவர் கணக்கிடுகிறார், எப்படி மதிப்பிடுகிறார், எப்படி உணர்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். கேள்வி புலன் இல்லாதவர்கள் அதை ஈடு செய்யக்கூடிய வேறு என்னென்ன முறைகளில் வந்து சூழலை வந்து கணக்கிடுகிறார்கள். வாசனையின் மூலமாக, ஒலியின் மூலமாக, காட்சியின் மூலமாக, வருடலின் மூலமாக, பல வகைகளில் நாம வந்து இந்த உலகத்தை அல்லது சூழலை குறித்த நம்முடைய மதிப்பிடலை வந்து நிகழ்த்துறோம். ஒரு புலன் இல்லை என்பதையே காரணம் காட்டி அவர்களுக்கு சம வாய்ப்புகளை மறுக்கக்கூடிய, பொதுவெளியில் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை மறுக்கக்கூடிய ஒரு கீழ்மை மனிதர்களுக்கு இருக்கிறது. உதாரணமா நம்ம இந்த புலன்களை பற்றி பேசும்போது, நிலநடுக்கம் வர்றதுக்கு ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னால பாம்புகள் வந்து புற்றுகளில் இருந்து வெளியேறிவிடும் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. பூமியின் மிக மிக சன்னமான, மிக மிக மெல்லிய அதிர்வை கூட புரிந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்திறன் பாம்புக்கு வந்து கேள்வி புலன் கிடையாது. அது வந்து நிலத்தின் சூழலின் அதிர்வுகளை மட்டுமே கணக்கில் கொண்டு தன்னுடைய சுற்றுப்புறத்தை வந்து அது மதிப்பிடுகிறது. கடல் பாம்புகளை பொறுத்தவரையில ஒரு புயல் சூழ்ந்து வருவதற்கு, புயல் நிகழ்வதற்கு, புயல் அடிக்கிறதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாலேயே கடல் பாம்புகள் வந்து கடலின் ஆழங்களில் இருந்து கடல் பரப்புக்கு வந்து வந்துரும். ஒரு நிலநடுக்க சூழல்ல வந்து மனிதர்கள் போக முடியாத இடங்கள்ல வந்து இன்னும் உயிரோடு இருக்கிற மனிதர்களை கண்டுபிடிப்பதற்கு மோப்ப நாய்களை வந்து பயிற்சி கொடுத்து பயன்படுத்துறாங்க. நாய்களுக்கு, கொசுக்களுக்கெல்லாம் உணரக்கூடிய சில ஒலி உடைய, சில அலைநீளம் உள்ள ஒலி துணுக்குகளை வந்து மனிதர்களால வந்து பார்க்க முடியாது. இப்படி பல புலன்களிலும் பல திறன்களிலும் பிற விலங்குகளை விட மனிதர்கள் வந்து காட்சி புலனில் குறைந்தவர்கள், மிக மிக குறைந்தவர்கள். அதனால நம்ம கிட்ட இருக்கிறதா எல்லாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து மனித சமூகம் கைவிட வேண்டிய தேவை இருக்கிறது. மூன்றாவது புள்ளி வந்து விளிம்பு நிலையில் வாழக்கூடிய மக்களுடைய வலியை பத்தி நாம புரிந்து கொள்வது. இங்க நான் முக்கியமா 2 சொற்களை நான் வந்து பயன்படுத்த விரும்புறேன், முன்வைக்க விரும்புறேன். அதாவது புலன்களின் போதாமை இருப்பவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகளை குறித்து நாம் பேசும்போது அவர்களுக்காக இறங்குவதா, அனுதாபப்படுவதா, அல்லது அவர்களை சக மனிதர்களாக புரிந்து கொள்வதா? இரங்கலும் அனுதாபமும் மாற்றுத்திறனாளிகளை புண்படுத்துகிறது. இரங்கலும் அனுதாபமும் மாற்றுத்திறனாளிகளை எப்போதுமே புண்படுத்துகிறது. அவர்களுடைய திறன்களை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான சூழலை அது வந்து தடை செய்கிறது. எனவே மீண்டும் மீண்டும் நாம் பல்வேறு விதமான மாற்றுத்திறனாளிகள் எழுதிய நூல்கள், மாற்றுத்திறனாளிகளை பராமரிப்பவர்கள் எழுதிய நூல்களை வந்து தொடர்ந்து வந்து நான் வந்து வாசித்துட்டு இருக்கிறேன். மீண்டும் மீண்டும் அதன் பிழிவாக வரக்கூடிய ஒரு மைய செய்தி என்ன என்று பார்த்தோம் என்றால், எங்களுக்கு தேவை உங்களுடைய அனுதாபம் அல்ல, இரங்கல் அல்ல. உங்களுடைய அனுதாபம் எங்களை காயப்படுத்துகிறது, அது எங்களை வீழ்த்தி விடுகிறது என்கிற கருத்தை வந்து அவங்க வந்து திரும்ப திரும்ப சொல்றாங்க. தங்களுடைய அனுபவ பதிவுகளின் மூலம் அல்லது நேரடியாக அல்லது மறைமுகமாக ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு நூல்லையும் வந்து இந்த கருத்து வந்து மீண்டும் மீண்டும் மேலெழுந்து வருகிறது. அவர்களுடைய ஒட்டுமொத்த துன்பங்களின், துயரங்களின் பட்டியலை நாம வந்து கடைபிடிப்போம் என்றால் அதுல மீண்டும் மீண்டும் மேலெழுந்து வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு புள்ளி, மாற்றுத்திறனாளிகள் நம்மிடம் கோருவது அனுதாபம் அல்ல, இரங்கல் அல்ல, ஒரு பொது வெளியில் அவர்களுக்கு உரிய இடம், அவர்களுடைய உரிமை குறித்த நம்முடைய புரிதல். ஹீதர் லாசன் அப்படிங்கிற ஒரு கேள்வி புலன் மாற்றுத்திறனாளி, காட்சி புலன் மாற்றுத்திறனாளி. இவர் ஒரு பெண், இள வயதுல வந்து
அவர் வந்து பல நேரங்கள்ல வந்து தற்கொலை எண்ணங்களால் தாக்கப்பட்டிருக்கிறார். யாருக்கும் உதவ முடியாத, யாருக்கும் பயன்படாத ஒரு பிறவி ஏன் இருக்கணும்? ஒவ்வொருத்தருடைய கருணையை இறந்து வாழுகின்ற வாழ்க்கை நமக்கு ஏன் இன்னும் தேவையா? நாம ஏன் இன்னும் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கை வறட்சியின் உச்சத்துக்கு வந்து அவர் போயிருக்கிறார். இந்த நம்பிக்கை வறட்சியினால் தூண்டப்படக்கூடிய ஒரு தற்கொலை எண்ணம், இதையெல்லாம் தாண்டி அவங்க வந்து வாழ்க்கையில சாதிச்சிருக்கிறாங்க. முதலில் தங்களுடைய பலவீனங்களை, தங்களுடைய போதாமைகளை கடந்து வருவது, சமூகம் விடுக்கின்ற சவால்களை கடந்து வருவது, இதையெல்லாம் கடந்து தங்களை நிறுவிக்கொண்டு, நிலைநிறுத்திக் கொண்டு, தங்களை தங்களை பொது நீரோட்டத்தில் இணைத்துக் கொண்டு, அடுத்த கட்டமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பொது வெளிக்கு அந்த பங்களிப்புகளை தந்து சென்றிருக்கிறார். ஹெட்லரை பத்தி நம்ம வந்து திரும்ப பேசலாம். நம்ம இந்த இந்த 3வது புள்ளியில பேசுறது வந்து மாற்றுத்திறனாளிகளுடைய அந்த காயம்பட்ட உணர்வு, அந்த வலி. கூண்டில் ஏற்ற முடியாத குற்றவாளிகள் என்கிற நூலில் கூட அந்த வலி திரும்ப திரும்ப வெளிப்படுகிறது. அவர்கள் உங்களுடைய கருணையை இறந்து பெறுவதற்காக நிற்கவில்லை. உங்களுடைய அனுதாபத்தை கோருகிற மனிதர்கள் அல்ல. எல்லோருக்கும் அமையப்பெறுகின்ற வாய்ப்பை எங்களுக்கும் கொடுங்கள் என்றுதான் அவர்கள் கேட்கிறார்கள். அந்த வாய்ப்பை வந்து நீங்க வந்து ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கிற ஒரு கேள்வியை நம்மை விசாரணை கூண்டில் நிறுத்தி முருகேசன் இந்த நூலின் படைப்பாளி வந்து கேட்கிறார். நான் கொஞ்ச காலத்துக்கு முன்னால வந்து பத்மஜா நாராயணன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து உலக ஆட்டிசம் கவிதைகள், பல்வேறு ஆட்டிச நோயியர்களை பராமரிப்பாளர்கள், அந்த பராமரிப்பாளர்கள் எழுதிய கவிதைகளை இருந்து மிகச்சிறந்த கவிதைகளை தேர்ந்தெடுத்து அவர் அந்த கவிதைகளுடைய ஒரு மொழிபெயர்ப்பு தொகுப்பை வந்து கொண்டு வந்திருக்கிறார். அது பூவரசி வெளியீடு அப்படிங்கிற ஒரு நூல். அதை குறித்து நான் வந்து ஒரு விரிவான ஒரு மதிப்புரை வந்து எழுதியிருக்கேன். அதுல இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய அவர்களுடைய உலகத்துக்குள்ள நாம நுழைந்து அவர்களை புரிந்து கொள்வதன் தேவையை வலியுறுத்தக்கூடிய பல கவிதைகளை வந்து நான் பார்த்தேன். அதுல 2 கவிதைகள் என்னை மிகவும் தொட்ட கவிதைகள். அதாவது விளிம்பு மனிதர்கள், மாற்றுத்திறனாளர்கள், அவர்களுடைய போதாமையை முன்வைத்து இந்த சமூகம் அவர்களை அவர்கள் பொது வெளியில் அவர்களுக்கு வாய்ப்புகளை மறுக்கக்கூடிய அந்த சூழலை கவிதை வரிகளில் வடித்திருக்கிறார்கள். அதுல வந்து 2 கவிதை வந்து 2 வரியை மட்டும் நான் வாசிக்கிறேன். ஆட்டிசம் மிகவும் கடுமையானது, அன்பு செய்தல் மிக மிக எளிதானது. இது ஒரு கவிதை. இன்னொரு கவிதையில இருக்கிற 2 வரிகள். நான் யாசிப்பதெல்லாம் பேசுவதை கேட்கும் ஒரு செவி, உதவிக்கு நீளும் ஒரு கரம். நிபந்தனைகள் இதுல இந்த கவிதைகள்ல நான் வாசிக்கிறது வந்து நிபந்தனைகளை போடுவது, தீர்ப்புகளை சொல்லுவது, சாக்கு போக்குகளை சொல்லுவது, மடைமாற்றுவது, இதில்ல அவங்க கேட்கிறது. தர்க்கவாத நியாயங்களை அல்ல அவர்கள் கேட்பது. அவர்களை புரிந்து கொள்ளுங்கள், அவர்களின் நிலையிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. கல்யாண்ஜி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். உச்ச வலிக்கும் உச்ச மகிழ்வுக்கும் அனுபவிப்பவனிடம் அடைமொழி இல்லை, எம் வலி ஆகாது உம் வலி. சமூகத்துல எந்த பகுதியில போனாலும் மீண்டும் மீண்டும் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் வந்து முட்டுச்சந்தாக சமூகத்தின் இந்த எதிர் மனநிலை குறுக்கே நிற்கிறது. இந்த சந்தைகளை தாண்டி போக முடியல. ஆட்டிச கவிதைகள்ல கூட ஒரு கவிதையில இப்படி ஒரு வரி வருது. நான் வந்து கற்களான சுவர்களால் தடுக்கப்பட்டேன், ஏதாவது ஒரு திறப்பின் வழியாக நான் வெளியேற முடியுமா அப்படின்னு நான் முயற்சிட்டேன். என்னுடைய மன என்னுடைய யாருக்கு புரிய மாட்டேங்குது, போற பாதையெல்லாம் வந்து அடைஞ்சு கிடக்குது அப்படிங்கிற ஒரு வரி வந்து இந்த ஒரு ஆட்டிசம் கவிதையில நான் வாசித்திருக்கிறேன். இந்த முட்டுச்சந்தாக இருக்கக்கூடிய இந்த சமூக மனநிலையை வந்து நம்ம கவனப்படுத்த வேண்டியிருக்குது. அவர்கள் பயணிக்கக்கூடிய பாதை எங்கும் அவநம்பிக்கையின் சுரம் வழிந்து கொண்டிருக்கிறது. உங்க மனசை உற்சாகப்படுத்துறதுக்கு, உங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு, உங்களுக்கு ஒரு அரவணைப்பின் உறுதிப்பாட்டை தருவதற்கு ஒரு துணுக்கு இசை அல்லது ஒற்றை ஒரு 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 துணுக்கு ஒலி அல்லது ஒரே ஒரு சொல் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. அந்த சொல் வரமாட்டேங்கிறது. ஒரு இடத்துல வந்து முருகேசன் சொல்றாரு, காட்சி ஆதிக்கம் பத்தி அவர் பேசுறார். காட்சி ஆதிக்கம் பார்ப்பன ஆதிக்கத்தை விட கடுமையானது, வலி மிகுந்தது அப்படின்னு ஒரு வரி சொல்றார். இந்த புத்தகத்துல வந்து என்ன மீண்டும் மீண்டும் இழுத்து கட்டி போட்ட ஒரு சொல் வந்து அந்த அந்த சொல்.
எத்தனை பேரால இந்த வாக்கியத்தோட உடன்பட முடியும்? நம்மில் எத்தனை பேரால இந்த வாக்கியத்தோட உடன்பட முடியும்? ஒரு பெண்ணின் வலியை பெண் சொல்லாம நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அது போலவே உதயலட்சுமி தோழரோட கொஞ்சம் நான் இப்போ இந்த கூட்டத்துக்கு முன்னால பேசிக் கொண்டிருந்தேன். அபலை பெண்களுடைய நிலை, கைவிடப்பட்ட பெண்களுடைய நிலை, தனியாக எழுந்து நிற்க முயற்சி செய்யக்கூடிய தனி பெற்றோர்களுடைய நிலை, இப்படியெல்லாம் விளிம்பு மக்களுடைய அந்த வலிகளை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ரேடியோவுக்கு ஆண்டனா தேவைப்படுற மாதிரி, ஒரு தொலைக்காட்சிக்கு டிஷ் ஆண்டனா தேவைப்படுற மாதிரி, ஒரு வைஃபைக்கு ஒரு உணரி, ஒரு ஆண்டனா தேவைப்படுற மாதிரி நமக்கும் ஒரு சிறப்பு ஆண்டனா தேவைப்படுது. இந்த உணரியை நம்முடைய தலையில, நம்முடைய மனசுல எப்படி இணைத்துக் கொள்ள முடியும் என்று கேட்டால், அந்த மக்களை குறித்த இலக்கியங்களையும் அவர்களை குறித்த பதிவுகளையும் நாம் தொடர்ந்து வாசிப்புக்கு உட்படுத்தும் போது அந்த உலகத்துக்குள்ள நாம நுழைய முடியும். ஒரு மாற்றுத்திறனாளருடைய வலியை புரிந்து கொள்வதற்கு நாமளும் ஒரு மாற்றுத்திறனாளர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவையில்லை. நமக்கு மனித உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனம் போதும். அதற்கு பெரிய ஒரு ரிசர்ச் ஃபேக்கல்ட்டில போய் ஒரு பெரிய அறிவெல்லாம் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இன்னொரு இடத்துல பேராசிரியர் முருகேசன் குறிப்பிடுறாரு, எங்கள் தொடர்பான சட்டங்களை நிறைவேற்றும் நிலையில் இருப்பவர்கள் 6 அறிவு கொண்ட மனிதர்களாக இருப்பதில்லை, 60 அறிவு கொண்ட அதிமனிதர்களாக மாறிவிடுகிறார்கள். எவ்வளவோ சட்டங்களை, எவ்வளவோ விதிகளை, எவ்வளவோ விதி விலக்குகளை துணைக்கு அழைக்கக்கூடிய ஆசிரியர்கள். அண்மையில திருமிகு ஆர் பாலகிருஷ்ணன் அவர் சிந்துவெளி ஆய்வாளர். அவருக்கு வேறொரு அடையாளம் இருக்கிறது. அவர் ஒரு IAS ஆபீசர். அவர் ஒடிஷாவில் பேரிடர் மேலாண்மை ஆணையராக இருந்திருக்கிறார். அவர் அவருடைய உரையில ஒரு இடத்துல சொல்றார், ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு 100 சட்டங்களை நீங்கள் உடைக்கலாம், 100 விதிகளை நீங்கள் உடைக்கலாம் அப்படின்னு சொல்றார். அது வெறும் வாய்ப்பேச்சாக இல்லை, அது அவருடைய பணிக்காலத்துல மீண்டும் மீண்டும் அதை நிறுவி இருக்கிறார். ஒரு மனிதர் மக்களுடைய நல்லெண்ணத்தை பெற முடிகிறது, அரசாங்கத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய நல்லெண்ணத்தை பெற முடிகிறது. இந்த நல்லெண்ணத்தை பெறுவதற்கு அவருக்கு வேற எந்த மேஜிக்கலான ஒரு பவரும் ஒரு திறமை அவருக்கு தேவைப்படல. நல்லெண்ணங்கள் தொற்று நோய்கள் மாதிரி நல்லெண்ணங்களும் ஒரு தொற்றும் தன்மை கொண்டதுதான். ஒரு நல்லெண்ணம் ஒரு புன்முறுவல் வழியாக உன்னை புரிந்து கொள்கிறேன் என்கிற ஒரு வெளிப்படுத்தலின் வழியாக மக்களுக்கு அது சென்று சேர்ந்து விடுகிறது. அவர் அந்த உரையை நிகழ்த்தி முடிச்ச போது என்னுடைய நண்பர் தயாளன் சொன்னாரு, ஒரு அரசு எந்திரத்துக்குள்ள ஒரு மனித ஆன்மா இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் இந்த மனிதர் அப்படின்னு சொன்னார். அப்போ நமக்கு தேவை சக மனிதனுடைய இயல்பான சாதாரணமான உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை மட்டும்தான். இந்த மனநிலையை வாசிப்பின் மூலம் நாம பெற முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஒட்டுமொத்தத்துல முருகேசன் அவர்களுடைய அந்த 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 பயணத்துல அந்த பயணத்தின் வலியை நான் பார்க்கும்போது அதை ஒரு வரியில சொல்லணும்னா நான் இப்படி சொல்லுவேன், காட்சி பரிமாணமற்ற ஒரு மனிதன் அது வாய்க்கப்பெற்ற மனிதர்களின் உலகத்தில் வாழ்வதன் வலியை இந்த எழுத்து சொல்கிறது. மாற்றுத்திறனாளர்கள் திறனற்றவர்கள் என்கிற ஒரு பார்வை தட்டையானது, அதன் விளைவுகள் மோசமானவை அப்படின்னு இன்னொரு இடத்துல அவர் குறிப்பிடுகிறார். சமூகம் மாற்றுத்திறனாளர்களுக்கு என்ன தீர்வு சொல்லுது? சும்மா வீட்டுல கிடக்கணும் அப்படிங்கிறது. அது தற்செயலாக பேருந்துகளில், பொது இடங்களில், கடைகளில், தெருக்களில் சொல்ல வீசப்படுகிற ஒரு சாதாரணமான ஒரு வாக்கியமாக உங்களுக்கு தோணலாம். ஆனா அந்த வாக்கியம் எவ்வளவு எவ்வளவு கூர்மையான, எவ்வளவு நஞ்சு தடவிய ஒரு கூர் ஆயுதமாக இருக்கிறது அப்படின்னு நான் நினைச்சு பார்க்கிறேன். ஒரு மனிதன் படைக்கப்பட்டது சும்மா வீட்டுல கிடக்கிறதுக்கா? நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் அப்படிங்கிற ஒரு கவிதை இருக்கு பாருங்க, எல்லாருக்கும் தெரிந்த கவிதை. நான் ஏன் இந்த கவிதையை இப்ப சொல்லணும்? சும்மா வீட்டுல கிடக்கிறதுக்கா மனிதர்கள் படைக்கப்படுகிறார்கள்? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது, அவனுடைய வாழ்வுக்கு ஒரு பொருள் இருக்கிறது. அவன் தன்னுடைய குறைபாட்டை, இயலாமையை, போதாமையை கடந்து வருவதற்கு ஒரு உறுதியான மனதோடு அவன் எழுந்து உலகத்தை நோக்கி வரும்போது உலகம் அவனுக்கு சொல்லக்கூடிய பதில், தீர்ப்பு என்பது சும்மா வீட்டுல கிடக்கணும் அப்படிங்கிறது. அது இந்த புத்தகத்துல வாசிக்கும் போது நான் 2-3 தடவை இந்த புத்தகத்தை நான் வாசித்தேன். இந்த வாக்கியங்கள் அவர் மிகைப்படுத்துவதாக மற்றவர்களுக்கு தோன்றலாம், அவர் ரொம்ப கோபமா பேசுறதா மற்றவங்களுக்கு தோணலாம். ஆனா இந்த
இந்த ஒரு ஒரு அதை வெறும் ஒரு தன்னுணர்வின் வெளிப்பாடாக நான் பார்க்கவில்லை. ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் அனுபவித்த அந்த ரணங்கள், அந்த வலிகள், அந்த வேதனைகளை தனக்கு தெரிந்த ஒரு இயல்பான மொழியில் அவர் பேசியிருக்கிறார். அவர் பேசுகிற இந்த கருத்துக்களை யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது. அவர் மிகைப்படுத்துறாரு, இல்லாததை சொல்றாரு அப்படின்னு அதுல ஒரு வாக்கியத்தை கூட சொல்ல முடியாது. அந்த கருத்துக்களை அவருடைய மனத்தின் உணர்வுகளோடு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை தாண்டி அதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு இல்ல. அவருடைய உணர்வை புரிந்து கொள்ளுங்கள். இத்தனை காலம் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. அந்த வலியை வெளிப்படுத்துவதற்கு மட்டுமே இந்த நூலை அவர் எழுதவில்லை. வெளியே வர்றது, சாதிக்கிறது எப்படிப்பட்ட கடுமையான கட்டம் என்பதை அவரை போன்ற அவர் தரப்பில் நிற்கின்ற அவருடைய வகையினரை சார்ந்த மக்களுக்கு சொல்வதற்கான ஒரு வழிமுறையாகவும் இந்த புத்தகத்தை பயன்படுத்துறார். உலகத்தை நோக்கி இந்த கதையை சொல்வதற்கு இந்த எழுத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த பார்வை மாற்றுத்திறனாளிகள் குறித்த அந்த மூட நம்பிக்கைகளின் சுவர் இந்த புத்தகத்துல மிக மையமாக வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த மூட நம்பிக்கை வாசிக்காத மக்கள்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது தப்பு கணக்கு. டாக்டர்ஸே அந்த மாதிரி ஒரு அடிப்படை உணர்வற்ற மனிதர்களாக இருக்கிறார். பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு பாலுறவில் ஈடுபடவே தெரியாது அப்படின்னு ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன், ஒரு பிசிஷியன், ஒரு டாக்டர் கோர்ட்ல வாக்குமூலம் கொடுக்கிறார். அவர் ஏதோ அந்த சீன்ல உட்கார்ந்து நேரடியா பார்த்து வீடியோ எடுத்து ப்ரூஃபோட கொண்டு வந்த மாதிரி பேசுறார். நம்முடைய அறியாமையை மற்ற மனிதர்களின் மீது தீர்ப்பாக எழுதுகின்ற கொடுமையை விட பெரிய கொடுமை எங்கேயுமே இல்லை. இதுல அவர்களுடைய அது இந்த ஒரு எண்ணம் அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கைக்கு குறுக்க நிக்குது. அவர்கள் எப்படி ஒரு இயல்பான ஒரு தாம்பத்திய வாழ்க்கையை நிகழ்த்த முடியும், எப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையை நிகழ்த்த முடியும், இதெல்லாம் ஒரு பெரிய சவாலாக நின்றுட்டு இருக்கு. நம்ம இந்த மூட நம்பிக்கைகளை விளங்கிக் கொள்வதும் சரியாக புரிந்து கொள்வதும் நம்முடைய கடமை. இந்த ஒட்டுமொத்த சமூகமும் அதை புரிந்து கொள்வது வரை அவர்கள் காத்திருக்க முடியாது. அவர்களுடைய காலத்திற்குள் அந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை அவர்கள் தேடி கண்டடைய வேண்டும். அந்த வாழ்க்கையை நிறைவாக அவர்கள் வாழ்ந்தாக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. உங்களுடைய புரிதலுக்காக அவர்கள் காத்திருக்க முடியாது. நாம் ஒரு சக மனிதனாக அவர்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. தன்னுடைய உணர்வுகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறார். எங்களுக்கு உதவிகள் வேண்டும் என்கிற கோரிக்கையோடு அவர்கள் வருவதாகத்தான் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர்கள் பொது சமூகத்துக்கு பங்களிக்க விரும்புகிறார்கள். அந்த பங்களிப்புக்கான ஒரு ஸ்பேஸ், ஒரு பொது வெளியை ஏற்படுத்துவது என்ன மாதிரியான ஒரு தேவை என்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணமா பொது கட்டிடங்களில், அரசு அலுவலகங்களில், கல்வி நிறுவனங்களில் ஒரு உடலியல் மாற்றுத்திறனாளி ஒரு வகுப்பறைக்குள்ள போறதுக்கான ஒரு சாய்தளம் அமைப்பது ஒரு அடிப்படையான தேவை என்பதை பற்றி கூட நாம யோசிக்க தொடங்கல. ஒரு தரச்சான்றிதழுக்காக மட்டும்தான் ஒரு சாய்தளம் அமைக்கணும் அப்படின்னு தான் இன்னும் கல்வி நிறுவன பொறுப்பாளர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது போலவே நீங்க பெரிய உணவு விடுதிகளுக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்க சைல்டு ஃப்ரெண்ட்லி வாஷ் பேசின் இருக்கும், சைல்டு ஃப்ரெண்ட்லி டாய்லெட் இருக்கும். இன்னும் வெகு சில இடங்கள்ல தான் நீங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறைகள்லாம் நீங்க பார்க்க முடியும். எத்தனை கல்லூரிகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறைகள் இருக்கு என்பதை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு குறிப்பிட்ட காட்சி புலன் மாற்றுத்திறனாளர்களுக்கான ஒரு விவாதமாக மட்டுமே நான் நினைக்கவில்லை. இந்த விவாதம் நாம அடுத்த கட்டத்திற்கு மாற்றுத்திறனாளர்களுடைய உலகத்திற்குள் நாம் நுழைந்து அந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கும் அவர்களின் சார்பில் நின்று வாதாடுவதற்கு நம்மை தயார் செய்து கொள்வதற்கும் இந்த நூலை வைத்த இந்த விவாத சூழலை நான் பார்க்கிறேன். முருகேசன் சொல்றாரு, மேலை நாடுகள்ல பார்வை மாற்றுத்திறனாளிகள் வெறும் பயனாளர்களாக மட்டும் கருதப்படுவதில்லை, அவர்களின் சமூக பங்கேற்புக்கான வாய்ப்பும் அதற்கான அங்கீகாரமும் தரப்படுகின்றன. அவர்களின் தேவை அறிந்து அதற்கான திட்டங்கள் மேலை நாடுகளில் வகுக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை நம்முடைய அதிகாரிகள் கிட்ட, அரசியந்திரத்துக்கிட்ட இல்லை. ஏற்கனவே அந்த நூறறிவு கொண்ட மிகை மனிதர்கள் அப்படின்னு ஒரு சொல்ல பயன்படுத்துறாங்க பாருங்க. இது ஒரு அறிவு திமிரா, அறியாமை திமிரா என்பது அவர் முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. 4வது புள்ளிக்கு வர்றேன். நம்முடைய விவாதத்துல 4வது புள்ளிக்கு வர்றேன். சேக்காத்தோட நான் இன்னும் எவ்வளவு நேரம் எடுக்கலாம்னு சொல்லுங்க. ஒரு அதிகபட்சம் 10 நிமிடங்கள். ஓகே, நல்லது.
நிறைய பேசுவதற்கானது இருக்கு. ஆனா நான் மிக குறைவான விஷயங்கள தான் பேச முடியும் அப்படின்னாலும் பரவால்ல. இது ஒரு தொடக்க விவாதமா வந்து நாம பார்க்கலாம். அவர்களை வந்து ஒன்பது நிலை மக்கள் என்று எடுத்துக்கொண்டார். விளிம்பிலிருந்து மையத்தை தேடி அடைவதற்கு, கண்டடைவதற்கு என்ன வழி இருக்கிறது? அந்த மக்கள் தங்களை விளிம்பு மக்கள் என்று கருதுகிற அந்த மனநிலையிலிருந்து தங்களை அவர்கள் விடுவித்துக் கொள்ள வேண்டும். தாங்களே விடுவித்துக் கொள்ள வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் சக மனிதர்களின் சமூகத்தின் கருணையை கோருபவர்கள் என்கிற அந்த ஒரு மனநிலையிலிருந்து அவர்கள் பொது சமூகத்துக்கு வலுவான பங்களிப்பை தர வல்லவர்கள், சமூகத்தின் பிரிக்க முடியாத கூறாக இருப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் தங்களை நகர்த்த வேண்டும். மாற்றுத்திறனாளர்கள் நிகழ்த்த வேண்டிய போராட்டத்தை வந்து நான் 2 கட்டமாக பார்க்கிறேன். ஒன்றாவது, அவர்கள் தன்னிறக்கத்தை கடந்து தற்சார்பை சாதிப்பது. அதன் வழியாக தங்கள் வகையினரை பொது நீரோட்டத்தின்பால் நெறிப்படுத்துவது. அது ஒரு லெக்சர்னாலேயோ ஒரு பேருரையினாலோ நிகழ்வது அல்ல. பிராக்டிக்கலான செயல் ரீதியான முன்னுதாரணங்களை கட்டமைப்பது. அது வலி மிகுந்த ஒரு பயணம். ஆனா அப்படி கட்டமைப்பதன் மூலம்தான், ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணத்தை கட்டமைப்பதன் மூலம்தான் இவர்களுக்கும் இயல்பான வாழ்க்கை சாத்தியம், அவர்களும் சாதனையாளர்களாக முடியும் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையை சக மனிதர்களுக்கு, சக மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்க முடியும். அவர்கள் கடந்து வர வேண்டிய 2வது கட்டம், தன்னுடைய வாழ்க்கையில மட்டும் அவர்கள் சொந்த காலில் நின்னா போதாது, பொது சமூகத்துக்கு அவர்கள் பங்களிப்புகளை தர வேண்டும். இந்த வகையில நான் வந்து ஹெலன் கெல்லருடைய வாழ்க்கையை நான் ஒரு முன்னுதாரணமாக வைக்க விரும்புகிறேன். ஹெலன் கெல்லர் வந்து ஒரு காட்சி புலன் மாற்றுத்திறனாளர், கேள்வி புலன் மாற்றுத்திறனாளர். அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய பணியை நம்ம பார்த்தோம்னா இந்த 2 கட்டங்களையும் வந்து அவர் வெற்றிகரமாக கடந்து வந்திருக்கிறார். மிக மிக வலி மிகுந்த ஒரு பயணம். அந்த பயணத்துல உலகம் ஒரு 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 பிற்போக்கான ஒரு பார்வை, ஒரு 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 பார்வையோடு இருந்த அந்த காலத்துல வந்து அவர்களால் இயல்பு வாழ்க்கைக்கு வர முடியும், பொது சமூகத்துக்கு பங்களிக்க முடியும், பொது நீரோட்டத்தில் கலந்து வாழ முடியும் என்பதை உலகுக்கு நிறுவுவதற்கு, ஹெலன் கெல்லர் நிறுவுவதற்கு கூட இருந்தவங்க வந்து ஆன் சல்லிவன் மேசி அப்படிங்கிற ஒரு பயிற்சியாளர். அவர் அமெரிக்காவில இருந்து வந்து ஹெலன் கெல்லருக்கு பயிற்சியாளராகவும் உடனாளராகவும் இருந்திருக்கிறார். உலகமே வியக்கக்கூடிய, இன்னைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பிரெய்லி என்கிற ஒரு காட்சி புலன் மாற்றுத்திறனாளிகளுக்கான எழுத்து முறையை, மொழியை வந்து அவர் கண்டுபிடிக்கிறார். காட்சி புலன் மாற்றுத்திறனாளர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கு பல நாடுகளுக்கு ஹெலன் கெல்லர் பயணிக்கிறார். அவர் நேரு வந்து அவரை வந்து கைப்பிடித்து அவருடைய கையை தன்னுடைய கைகளுக்குள்ளால வந்து அரவணைத்து கொண்டு வரக்கூடிய காட்சியை வந்து நீங்க பார்க்கலாம். நிறைய உலக தலைவர்கள் எல்லாம் மெச்சக்கூடிய அளவுக்கு பல இடங்களுக்கு போய் இந்த செய்தியை காட்சி புலன் மாற்றுத்திறனாளர்களுக்கு வந்து அவர் வந்து சொன்னார். நாம வந்து அடுத்த வகையில வந்து பார்வை மாற்றுத்திறனாளர்கள் கல்வி கேள்வியில் சாதிக்க முடியும் என்கிற பார்வை வந்து அன்னைக்கு இருக்கல. இன்னைக்கும் அது முழுசா வந்துட்டு அப்படின்னு நான் நினைக்கல. இந்த மரபை உடைப்பது, மாற்றுத்திறனாளர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவது இன்று அடிப்படையான ஒரு தேவை. அதை சாதிச்சவங்கள உலக வரலாறு இன்றைக்கும் நினைவு கூறுகிறது. இங்கதான் கூண்டில் ஏற்ற முடியாத குற்றவாளிகள் என்கிற நூலை படைத்த பேராசிரியர் முருகேசனை குறித்து நான் பேச வருகிறேன். அவரு நம்ம இன்னைக்கு இதுவரை நாம விவாதித்துக் கொண்டிருந்த அந்த எல்லா விஷயங்களையும் கடந்து வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து அவர் முக்கியமான நிர்ணயத்தன்மை வாய்ந்த அந்த 2 கட்டங்களை கடந்து வந்திருக்கிறார். அவர் குடும்பத்தை கடந்து வந்திருக்கிறார், சமூகத்தின் எதிர்மனநிலையை கடந்து வந்திருக்கிறார். அதை கடந்து சமூகத்திற்கு, பொது சமூகத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிறார். முக்கியமாக மனிதவள பரிமாணங்களில் அவர் பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிறார். ஒரு பார்வை மாற்றுத்திறனாளியால தற்சார்பு வாழ முடியாது, அவர்கள் மற்றவர்களின் கருணையை சார்ந்துதான் வாழ முடியும் என்கிற நிலையை தாண்டி அவர் நிறைய மனிதர்களுக்கு பொருளாதார வகையிலும் அறிவாதார வகையிலும் உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். இந்த புத்தகத்தை வந்து நாம வந்து என்ன வகையில வந்து நாம வந்து சொல்ல விரும்புறோம், அது விளிம்பு மனிதர்களுடைய உலகத்துக்குள்ள நம்மளை அழைச்சிட்டு போகுது. பொது சமூகத்தின் மீதான ஒரு புகார் பட்டியலை வாசிக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணல. சமூகம் அக்கறைப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு சிக்கலின் மீது அது வெளிச்சம் பாய்ச்சுகிறது. ஒரு எழுத்து பொது சமூகத்துக்கு அறிவு வெளிச்சம் தரக்கூடியதாகவும் தன் தரப்பினருக்கு நம்பிக்கை வெளிச்சம் தரக்கூடியதாகவும் அமைவது என்பது மிக அரிதான ஒரு விஷயம்.
அந்த 2 விஷயங்களையும் ஒரு பேலன்ஸோட, ஒரு சமநிலையோட பேராசிரியர் முருகேசன் அருமையாக இந்த புத்தகத்துல வந்து ஒரு விளிம்பு மனிதனுடைய வலியாக, ஒரு விளிம்பு மனிதனின் வலியாக அந்த அந்த வலி வந்து இந்த எழுத்தில் உயிர் பெறுகிறது. அந்த அந்த எழுத்து அவன் சார்ந்த சமூகத்தின் வழியாக, அந்த சமூகத்தின் சிக்கலை பற்றிய ஒரு அறிவாக, சமூகத்தின் பதிவாக மாறுகிறது. அடுத்த கட்டத்துல வந்து அது அந்த சமூகத்தினுடைய குழும உரிமை முழக்கமாக வடிவம் கொள்கிறது. நான் 3 பாயிண்ட் வந்து நான் இதுல சொல்றேன். அதை நான் திரும்பவும் நான் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்க்கிறேன். ஒரு தனி மனிதனுடைய தான் சார்ந்த சமூகத்தின் வாழ்வாக மாறுவது எழுத்தின் மூலமாக மாறுகிறது. முருகேசன் என்கிற ஒரு ஆளுமை தன்னுடைய வாழ்வில் இதையெல்லாம் சாதித்து அதோடு நின்று கொண்டார் என்கிற போது அதனுடைய லிமிட் வந்து அங்க முடிஞ்சு போகுது. அந்த லிமிட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. எங்க ஒரு தனி மனிதனுடைய வலியும் வாழ்வு அனுபவமும் ஒரு சமூகத்தை பற்றிய ஒரு பிரதிபலிப்பாக மாறுகிறது. ஓ, அவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமா என்பதை குறித்து மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு மூல ஆதார வளமாக மாறுகிறது. எனவே காட்சி புலன் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு குருட்டுத்தனமாக சிந்திக்கின்ற சமூகத்தின் கண்களை திறக்கக்கூடிய ஒரு எழுத்தாக அது மாறுகிறது. இந்த புத்தகத்தின் கடைசி பகுதியில நீங்க வரும்போது அது அந்த சமூகத்தினுடைய ஒரு குழும உரிமை முழக்கமாக வடிவம் கொள்கிறது. எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க எழுதுறதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இது வந்து என்னுடைய எழுத்தாக நான் உரிமை கோரவில்லை. என்னுடைய எழுத்து மட்டும் இல்ல, நான் சார்ந்திருக்கிற சமூகத்தினுடைய வலியையும் அனுபவங்களை நான் இந்த புத்தகங்கள்ல வந்து நான் தொகுத்து தந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை எளிமையோடு சொல்றாரு. ஆனா அதுதான் இந்த புத்தகத்தினுடைய மிகப்பெரிய பலமாக நான் கருதுகிறேன். இந்த புத்தகம் வந்து அடிப்படையில வந்து ஒரு மானுட அறத்தின் வெளிப்பாடு. தான் பட்ட அவமானங்களை, தான் அனுபவித்த வலிகளை, அந்த ரணங்களை எல்லாம் ஏன் பொது வெளியில் வீச வேண்டும் என்று தயங்காமல் அதை அறிவுத்தளத்தில் தன்னை நிறுவிக்கொண்ட பிறகும் இந்த தேவை எதுவும் இல்லாமலும் அதை பதிவு செய்வது என்பது மானுட அறத்தின் ஒரு வெளிப்பாடாக நான் பார்க்கிறேன். சிறப்பு பள்ளியில அவர் படிச்சிருக்கிறார். நாட்டம் ஏற்படுவதற்கு, தன்னம்பிக்கை உருவாவதற்கு களம் அமைத்தவை அந்த பள்ளிகள் தான் என்பதற்கு வந்து ஒரு ஒப்புதல் அளிக்கிறார். அதோடு அவர் விட்டுறல்ல, இந்த பள்ளிகளை எந்த காரணத்தை கொண்டும் தமிழக அரசு நிறுத்திவிடக்கூடாது, மூழ்விடக்கூடாது, பொது பள்ளிகளோடு அவர்களை இணைக்கக்கூடாது, அவர்களுக்கு தனிப்பயிற்சி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அமைந்தால் மட்டும் அவர்களால் பொது வாழ்க்கையில் ஈடுபட முடியும் என்கிற ஒரு கருத்தை வந்து ஒரு வலிமையாக வந்து அவர் வந்து வலிந்து இல்ல. இறுதியாக ஒரே ஒரு கருத்தை சொல்லி என்னுடைய பகிர்வை வந்து முடித்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த கூண்டிலேற்ற முடியாத குற்றவாளிகள் என்கிற ஒரு புத்தகத்தை வந்து இந்த விளிம்பிலிருந்து பொது சமூகத்தை நோக்கி நிகழ்த்தக்கூடிய ஒரு உரையாடலாக மட்டுமில்லாமல், ஒரு உரிமை முழக்கமாக மட்டுமில்லாமல், அவர்களுடைய உலகத்தை பொதுவெளிக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு கண்ணாடியாக மட்டுமில்லாமல், இந்த எழுத்தை நான் ஒரு சிகிச்சையாகவும் பார்க்கிறேன். தன்னுடைய வலிகளை, தன்னுடைய துயரங்களை எழுதி நடப்பது என்கிற ஒரு விஷயம் வந்து இந்த புத்தகத்துல நடந்திருக்குது. தன்னுடைய காயங்களை கீறி மருந்திடும் எழுத்து இது. மிக முக்கியமான ஒரு எழுத்து. நான் வந்து நிறைய விளிம்பு நிலை எழுத்துக்களை தொடர்ந்து வாசித்துட்டு இருக்கிறேன். காதுகள் 1960களில் சாகித்ய அகாடமி அவார்டு கிடைத்த ஒரு புத்தகம். எம் வெங்கட்ராம் எழுதிய ஒரு புத்தகம். புற்றுநோயிலிருந்து மீண்டு எழுந்த சாலை செல்வம் எழுதிய புற்றிலிருந்து உயிர்த்தல் என்கிற புத்தகம். சமூக தொடர்பு திறன் குறைபாடு, ஆட்டிசம் நல்ல பாதிக்கப்பட்ட தன்னுடைய மகனின் வாழ்க்கையோடு தன்னுடைய பயணத்தை இணைத்து லட்சுமி பாலகிருஷ்ணன் எழுதிய எழுதா பயணம் என்கிற நூல். குறித்து ஒரு புனைவு வழியில் எழுதிய பாலபாரதி உடைய துலக்கம் என்கிற நூல். அண்மையில் வலிப்பு நோய் பாதிப்புள்ள ஒருவர் இந்தியா முழுவதும் பயணம் செய்து அந்த அனுபவங்களை பதிவு செய்திருக்கின்ற பேக் என்கிற புத்தகத்தை கீசா திலீபன் என்கிற நண்பர் எழுதிய பேக் என்கிற புத்தகம். போகன் சங்கர் எழுதிய கிருஷ்ணனின் 1000 நாமங்கள், கோபி கிருஷ்ணனுடைய எழுத்துகள். இறுதியாக என்னுடைய ஒரு எழுத்தையும் கூட இதுல வந்து இந்த பட்டியலில் வந்து சேர்த்து சொல்ல விரும்புகிறேன், கையெறு நதி. இந்த வரிசையில நான் முக்கியமான ஒரு புத்தகமாக கூண்டில் ஏற்ற முடியாத குற்றவாளிகள் என்கிற ஒரு நூலை பார்க்கிறேன். தொடர்ந்து அவர் வந்து இந்த புத்தகத்தை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாமும் எழுத வேண்டும் என்கிற ஒரு தூண்டுதலை சக மாற்றுத்திறனாளர்களுக்கு இந்த புத்தகம் ஏற்படுத்தும் என்கிற வகையில் இந்த புத்தகத்தை மற்றும் ஒரு வெற்றி படிக்கலாக பார்க்கிறேன்.
பேராசிரியர் முருகேசன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும். நன்றி. மிக்க மகிழ்ச்சி தொடர். ஒரு ரொம்பவுமே கச்சிதமாக, மிக துல்லியமாக, அதே நேரத்துல எல்லாவற்றையுமே நீங்க சொன்ன மாதிரி ஒரு துவக்க புள்ளியாக நீங்க கோடிட்டு காண்பிச்சிருக்கிறீங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதையொட்டி பின்னத்தையில நீங்க இது சார்ந்த புத்தகங்களை நீங்க பட்டியலிட்டீங்க. சுவாசம் காற்றில் கரைந்த போது அந்த புத்தகத்தை இதுல சேர்த்தலாமா நம்ம? பால்சக்கரியாவோட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் கூட பட்டியல் தான் நான் கொடுத்தேன். அந்த புத்தகத்தையும் நம்ம இதுல சேர்த்தலாம். ரொம்ப ஒரு மாதிரி மனதை நம்பிக்கை தரக்கூடிய ஒரு புத்தகம். எனக்கு ஒரு நிமிடம் கூட கொடுக்க முடியுமா அல்லது கேள்விகளுக்கு பதில் அடுத்த பேராசிரியர் முருகேசன் ஐயா பேசின ஒட்டி கேள்வி தொடர்ச்சியா வந்தா 2 பேரும் சேர்ந்து பேச பொறுத்துமா இருக்கும். இப்ப நீங்க பேசுங்க. நீங்க சொல்ல வரீங்க. இப்ப நான் அதாவது விடுபட்டு போன ஒரு கருத்து என்னன்னா, நான் இந்த உரைக்கு நடுவுல ஒரு கருத்தை சொன்னேன். அதாவது விளிம்பில் வாழக்கூடிய மனிதர்களுடைய உலகத்துக்குள்ளால நாம ஆழ்ந்து பயணிப்பதற்கான வாசிப்புகளை தமிழ்நாடு சயின்ஸ் ஃபாரம் முன்னெடுக்க வேண்டும் என்பதை என்னுடைய கோரிக்கையாக இந்த அமர்வில் வைக்கிறேன். தொடர்ந்து பரந்துபட்ட வாசிப்புகள் வேணும். இதுல இருக்கக்கூடிய நம்ம ஆண்டனா தேவைப்படும் சொன்னேன். ஆண்டனா அந்த ஒரு தத்துவமான உணர்வு நமக்கு தேவைப்படும். ஒரு 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 ரேடியோ ஆண்டனா தான் அந்த ரேடியோ அலைகளை எடுக்க முடியுங்கிற மாதிரி இதற்கு நம்ம தயாராகணும். அது தமிழக அளவுல நடக்கக்கூடிய இலக்கிய விழாக்கள்ல, அரசு ஏற்பாடு செய்யக்கூடிய இலக்கிய விழாக்களிலும் விளிம்பு நிலை இலக்கியம், விளிம்பு நிலை வாசிப்புகள் என்கிற ஒரு பொருண்மையில அது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கான முன்னெடுப்புகளையும் நாம் நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக பேராசிரியர் முருகேசன் ஐயா அவர்கள் உங்களுடைய ஏற்புரையை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா முருகேசன் ஐயா, இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க. அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தமைக்காகவும் இந்த வாசிப்பு முகாம் என்ற அந்த ஒரு சீரிய பணிக்கு உயிர்ப்பூட்ட இருப்பதற்காகவும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய ஈரோடு மாவட்டத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகத்தை ஒரு நூல் என்ற எல்லையிலிருந்து ஒரு உலகம் என்ற எல்லைக்கு விரிவுபடுத்தியிருக்கிற பேராசிரியர் வரிதையா அவர்களுக்கு என்னுடைய அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் மணி அவர்களும் மற்ற தோழர்களும் இந்த புத்தகத்தை பொது தளத்திற்கு எடுத்து செல்வதற்கு காட்டுகிற அக்கறை எங்களுடைய எண்ணத்தை விட அதிகமாக இருக்கிறது. அதற்காக என்னுடைய அன்பை இந்த இடத்திலும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகம் ஏற்படுத்தியிருக்கிற விளைவுகள் 2 வகையாக அமைகின்றன. ஒன்று எங்களுக்குள்ளாக ஏற்படுத்தியிருக்கிற விளைவுகள். இந்த புத்தகம் வந்த பிறகு எங்களுடைய மனம் பல மடங்கு உயர்ந்து நின்றிருக்கிறது என்று எண்ணுகிறோம். ஏனென்றால் இதுவரை எத்தனையோ விஷயங்களுக்காக எங்களுக்குள்ளாகவே நாங்கள் அழுதிருக்கிறோம், புலம்பி இருக்கிறோம், வருந்தி இருக்கிறோம். ஆனால் அந்த எல்லாம் பின்தள்ளி எங்களுக்கான ஒரு உயர்வை எங்களுக்காகவே நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது எங்களுடைய படிப்பின் ஊடாக எங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்கிற ஒரு விஷயம். இந்த புத்தகம் வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு இருக்குதா என்பதை கூட நாங்கள் முழுமையாக அறியாமல் இருந்திருக்கிறோம். ஏனென்றால் அதுவெல்லாம் எங்களுக்கான இயல்பு என்பது போல எங்களை ஒருவர்
திட்டுவதோ, எங்களுக்கான உரிமையை ஒருவர் மறுப்பதோ, எங்களுக்கான வாய்ப்பை ஒருவர் தடுப்பதோ, எங்களுக்கு செயல் முறை மதிப்பிடுவதோ இந்த உலகத்தில் இயல்பான்று போல என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை என்பதை இந்த நூல் ஏற்கனவே இருந்த அந்த அந்த போக்கை இந்த நூல் ஒரு முழுமைப்படுத்தி இருக்கிறது என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இந்த நூல் வந்த பிறகு நாங்கள் மனதுக்குள்ளாக பேசிய பல விஷயங்களை உரத்து பேசுவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது. அதன் வாயிலாக நாங்கள் எங்களை முதலில் தேற்றிக் கொள்கிறோம். அடுத்து இந்த சமூகத்தின் மீதான எங்களின் பார்வை, அது ரொம்ப முக்கியமானது. வரிதியார் சொன்னார், நம்முடைய புலன்களை எல்லாம் நாம் முழுமையாக பயன்படுத்துவதில்லை என்று. அது திறன் குறைபாடாக இருக்கிறது என்பதோடு அது ஒரு அதிகாரம் நிறைந்ததாக இருக்கிறது என்பதுதான் இங்கே முக்கியமானது. அதாவது எந்த புலனையுமே நாம் முழுமையாக பயன்படுத்துவது இல்லை, அது எதுவாக இருந்தாலும் சரி. அதே நேரத்தில் அந்த புலனின் பெயரால் நாம் காட்டுகிற அதிகாரம் என்பது அளவுக்கு அதிகமானதாக இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி சமூகத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய, நாம் கருத்து செலுத்த வேண்டிய பல விஷயங்களை நாங்கள் இப்போது எண்ணி பார்க்கிறோம். இப்போது சின்ன சின்ன முயற்சிகள் வாயிலாக நாம் இந்த கட்டங்களில் நம்முடைய கடமையை ஆற்ற முடியும். அது ஒரு சக மனிதம் என்கிற அந்த புரிதல், அதுதான். அது இப்போ ஒரு விஷயத்தை செஞ்சு ஆகணும் என்ற எண்ணத்தோடு நம்ம செஞ்சோம்னா பல விஷயங்களை நம்ம இணக்கமாக செய்ய முடியும். பார்வை மாற்றுத்திறனாளர்கள் என்றில்லை, அல்லது பொதுவாக மாற்றுத்திறனாளர் என்றில்லை, எத்தனையோ மனிதர்கள் பலவிதமான இன்னல்களுக்கிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இன்னலை பெரிதுபடுத்துகிற போக்கில் சமுதாயம் நடந்து கொள்கிறது. அதுதான் இங்க பிரச்சனை. அப்படி அல்லாமல் அந்த இன்னலை தணிக்கிற ஒரு நோக்கம், நன்னோக்கு இருந்தால் நம்ம இன்னும் மகிழ்ச்சியாக வாழ முடியும், மற்றவர்களையும் மகிழ்ச்சி படுத்த முடியும். அதை தான் நாங்கள் சொல்ல விழைகிறோம். அதற்காகத்தான் இந்த மாதிரியான நூலை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆக அப்படி பார்க்கும்போது நம்ம இப்போ நீங்க பால்நிலை தெரிந்தவரை எடுத்துக்கொண்டால் எந்த விதமான குறைபாடுமே இல்லாத ஒரு நல்ல, எங்களுக்கு சொல்லுகிற அளவிற்கு கூட அவர்கள் மீது குறை சொல்ல முடியாது. அதாவது குறை என்றால் போதாமை. அப்படி இருந்தும் அவர்களை வாழ விடாமல் தடுக்கிற ஒரு போக்கை இந்த சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. அதில் அரசு, நீதிமன்றம் கேட்கின்றன, அறிவு பிரிவுகள் எல்லாருமே கை கூக்குகிறார்கள். அப்ப இந்த இந்த இடத்துல தான் ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்காக 14 ஆண்டு காலம் வழக்கு நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இப்படி இந்த சிக்கல்கள். ஆக இதைத்தான் நாம் தவிர்க்க வேண்டும். அது வரிதியார் சொன்ன ஒரு செய்தி, அதாவது நாங்கள் சமூகத்திற்கு பங்களிக்க விழைகிறோம். அதான் மீண்டும் நான் நினைவுபடுத்த நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தாலோ, அல்லது வேறு எந்த பணியில் இருந்தாலோ, அல்லது ஒரு குடும்ப பொறுப்பில் இருந்தாலோ, அதிகபட்சமாக நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை ஆற்றதான் விழைகிறோம். அதே போல இன்னொன்றை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஒரு செயலை செய்வதற்கு நமக்கு காட்சி என்கிற அந்த புலன் அறிவு எந்த அளவிற்கு தேவையோ அதை விட அதிகமாக அதன் தேவையை நாம் உணர்ந்திருக்கிறோம் என்று தோன்றுகிறது. உலகத்தில் 83% அறிவை கண்களால் தான் பெறுகிறான் என்று அறிவியல் சொல்வதாக எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அளவிற்கு கண்களுடைய அறிவு இருந்தால்தான் இந்த உலகத்தில் எதையும் செய்ய முடியும் என்று கிடையாது. ஆக நம்முடைய புலன் நமக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கிறது. ஆக அந்த புலன் இல்லாமலே அந்த செயலை செய்ய முடியும். அதை வெளியிலிருந்து பார்த்தா தெரியாது. அது அந்த 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 செயலை பார்த்தால் தான் தெரியும். அதனால ரொம்ப எளிமைதான். ஒரு செயலை செய்யாதே என்று சொல்வதை விட செய்ய வைத்து விட்டு, செய்ய சொல்லிவிட்டு செய்ய முடியாவிட்டால் அது செய்ய முடியவில்லை என்று அப்படி போகலாம். செய்யாதே என்று தடுப்பது சின்ன வயசுலிருந்து ஆரம்பிக்கிற ஒன்றாக இருக்கிறது. அது எங்குமே அதை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆக இப்படித்தான் நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கான சமூக பங்களிப்பை பெற்றுக்கொள்வதுதான் எங்க நோக்கம். அது எல்லாருக்குமே நன்மை. அதனால எங்க மட்டும் இல்லாமல், அதாவது நம்ம அறிவியல் விஞ்ஞானிகள், நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியே பெண் விஞ்ஞானிகளுக்கு வேலை செய்ய வேணாம், ஏன்னா அவங்க வேலை செஞ்சா இதுக்கெல்லாம் எங்களுடைய உணர்வு பாதிக்கும் என்று சொன்ன அந்த சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த சமூகம் சக மனிதத்தை மதிக்கிற ஒன்றை அது இயல்பாக பெற்றிருக்காத நிலையில்
அந்த மதிப்பை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு போராட்டத்தை நிகழ்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த தேவையின் ஒரு கூறாக தான் இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. அதே போல இந்த பேராசிரியர் வைத்தியா அவர்கள் இது மாதிரியான படித்து அதை மற்றவர்களோடு பகிர்ந்து இந்த எண்ண அலைகளை உருவாக்குகிற இந்த ஒரு பெரிய ஒரு பணியின் ஒரு ஒரு ஒன்றை தொடங்கி இருக்கிறார். அது மேலும் மேலும் வளர வேண்டும். நாங்களும் அதனோடு இணைந்து இந்த பணியை கொண்டு செல்வதில் ஆர்வத்தோடு இருக்கிறோம். எனவே இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி பேராசிரியருக்கு, மிக்க நன்றி. அடுத்தாக மணி சார். ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே. இவருக்கு ரொம்ப ஆக்ரோஷமாகவும் ரொம்ப நுட்பமாகவும் ரொம்ப ஆழமாகவும் பேராசிரியர் வைத்தியாவினுடைய உரை இருந்தது. இந்த உரையை நீங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் பல தளங்களுக்கு கொண்டு செல்வோம். கேட்கட்டும். மற்றவங்க இதில் இணைஞ்சிருக்கிறவங்களும் படிக்கட்டும் இந்த நூலை. முதல்ல யாராவது வேணும்னா சேக்காவை தொடர்பு கொள்ளட்டும். அந்த நூலை ஐயா வழியாக அனுப்பி வைக்கலாம். படிங்க. அவங்களுடைய பகிர்தலையும் அப்பப்போ விரிவாகவோ சுருக்கமாகவோ பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி பகிர்ந்து கொண்டு இது ஒரு பெரிய காட்டுத்தீ கொண்டு பற்றி எரியணும். இந்த நூல் பற்றின விமர்சனம் விவாதம் வந்தாதான் நாம் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த முடியும். அதற்கு நல்ல ஒரு பேராசிரியர் வைத்தியா அவர்கள் நல்ல தொடக்கத்தை அதை குழந்தை விட்டு எரிய செய்வதற்கான ஒரு அற்புதமான இதை கொடுத்துருக்காரு. மகிழ்ச்சி. இணைந்த எல்லோருக்கும் நன்றி. இது முன்னெடுத்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாவட்ட கிளைக்கும் தோழர் சேக் அவர்களுக்கும் நன்றி. ஓகே தோழர், நன்றி தோழர். அடுத்தது நான் கமெண்ட் பாக்ஸ்ல வர்ற கோடைகால வாசிப்பு முகாமுக்கான படிவம் நான் அனுப்பிச்சிருக்கிறேன். ஸோ பங்கேற்பாளர்கள் யாராவது கலந்துக்க வில்லிங் இருந்துச்சுன்னா அந்த லிங்கை பயன்படுத்துங்க. ஸோ அது போயிட்டு இருக்கு. இப்போ இடையில பங்கேற்பாளர்கள் உங்களுடைய ஃபீட்பேக் அல்லது கேள்விகள் அல்லது வேற ஏதேனும் கூடுதல் தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க கேட்கலாம். ஸோ ப்ளீஸ். ஈரோடு கேள்வி பதில் சரவணகுமார் பேசுறேன். இல்ல ஒவ்வொருத்தரா பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் சரவணகுமார், பேராசிரியர் சரவணகுமார் பேசுறேன். ஓகே ப்ளீஸ். கேள்வி மாதிரி ஒவ்வொரு மாசமும் நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். அதுல நாங்க ஒவ்வொரு மாதமும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுல இந்த நூல் இப்போ இன்னைக்கு நம்ம இந்த தளத்துல பேசின இந்த நூலை பத்தி 15 மாணவர்களுக்கு இந்த இதை சாப்டரா பிரிச்சு கொடுத்து இதே நிகழ்வை மாணவர்கள் வாயிலாக நாங்க இதை நடத்தினோம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. மாணவர்கள் ரொம்ப ஆர்வமா இதை படிச்சு அதை பேராசிரியர் முருகேசன் ஐயா அவர்கள் முன்னிலையிலேயே ஸோ இதை பதிவு பண்ணணும். அதனால இதை நாங்க எங்க கல்லூரியில இருந்து அடுத்த லெவலுக்கு இதை எடுத்துட்டு போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு தகவலா நேரம் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். ஹாட் பாக்ஸ் வேணுமா? ரொம்ப தேங்க்ஸ் ரவன். ரொம்ப சந்தோஷம். ஆமா, நானும் அல்லது முருகேசன் ஐயோ 2 பேர்ல கூட அதுல தொடக்கத்திலேயே கொடுத்துட்டு இருக்கலாம். ரொம்ப முக்கியமான முன்னெடுப்பு. ஆமா ஆமா, நல்ல மகிழ்ச்சி. அது காணொலியாகவும் துவக்கப்பட்டிருக்கு. அதை கூட நம்ம பின்னாடி ஷேர் பண்ணலாம். மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு சாப்டர் படிச்சுட்டு மாணவர்கள் அவர்களுக்கு எப்படி இந்த இதை பற்றி புரிந்து கொண்டார்களோ அதை பற்றி பேசியிருக்காங்க. அதை பத்தி கூட நம்ம பின்னாடி பகிர்ந்து. நன்றி. அடுத்தாக அன்புக்குரிய குமரேசன் தோழர் ப்ளீஸ். வணக்கம், எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். புத்தகத்தை பற்றிய தகவல்களை நமக்கு வழங்கியிருக்கிற வதியரை அவர்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றேன். யோசிச்சு பார்க்குற போது இந்த பெர்சன்டேஜ் அளவில் தானே இப்போ மாற்றுத்திறனாளிக்கான சான்றிதழ்லாம் கொடுக்குறாங்க.
அந்த பெர்சன்டேஜ் அளவு வேணா குறைவா இருக்குமே தவிர யாரு மாற்றுத்திறனாளி இல்லை இந்த உலகத்துலன்னு நான் கேட்க வந்தேன். எல்லாரும் ஏதோ ஒரு குறைபாடு குறைந்த சதவீதம் உள்ள அந்த மாற்றுத்திறனாளிகள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமான அந்த குறைபாடுகள் உள்ள அந்த மாற்றுத்திறனாளிகளை புறக்கணிக்கிறார்கள், அவமதிக்கிறார்கள். அப்படிங்கிறதான் ஒரு சமூக கொடுமையாக நான் பார்க்கிறேன். சொல்லப்போனா அப்படியெல்லாம் செய்வதன் மூலமாக அந்த மாற்றுத்திறனாளிங்கிற அந்த சொல்லை அவ்வளவு அருமையான சொல் பாருங்க. வழக்கமான மற்ற ஒரு கை சரியாக இருக்கிற ஒருவருக்கு அந்த கை செயல்படவில்லை என்றால் அதை ஈடுகட்டி காலாலோ அல்லது வாயாலோ அல்லது சிந்தனையாலோ எப்படியோ அதே போல கைகள் செயல்பட முடியாத ஒருவர் வேறு தன்னுடைய அங்க சிறப்புகளால் அதனுடைய செயல்பாடுகளால் பங்களித்து கொண்டே இருக்க முடியும். இப்படி நிறைய பேச முடியாத ஒருவர், கேட்க முடியாத ஒருவர் மற்ற திறன்களை பயன்படுத்தி அதனாலதான் மாற்றுத்திறனாளிங்கிற அந்த சொல்லே வந்தது. அவர் குறைபாடுங்கிறத சொல்லுகிற சொல்ல அல்ல, அவர்கிட்ட வேற என்ன திறன் இருக்கு அதை அதை தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுகிற சொல்லுதான் அந்த மாற்றுத்திறனாளிங்கிற சொல். ஆனா இப்படி இவர்களை புறக்கணிப்பதன் மூலமாக அவர்களிடமிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பல அந்த உண்மையான மாற்றுத்திறனை நம்ம வழிமறித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத சமூகம் உணர வேண்டும். அதற்கு இப்படிப்பட்ட முயற்சிகள் உதவும் கண்டிப்பா நான் நம்புறேன். இப்போ ஒரு சிந்தனை வருது. அதாவது இவர்கள் கிடைத்திருக்கிற உரிமைகள், சட்டங்கள் உட்பட சொல்றேன், இவையெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இவர்களுடைய தொடர்ச்சியான போராட்டங்களால கிடைச்சிருக்கு, அல்லது பொறுப்புள்ள ஆட்சி பொறுப்புகளுக்கு மற்ற அதிகார பொறுப்புகளுக்கு வரக்கூடியவங்க இருக்கிறவங்களுடைய பரிவுனால வருகிறது. அவர் சக மனிதர்களாக மதிக்கிற அந்த இடத்துல இருந்து வரல அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். அது விதிவிலக்காக சில பேர் அங்கங்க இருக்கலாம், ஏன்னா எல்லா அதிகாரிகளும் அப்படி சொல்ல முடியாது இல்லையா, அதை இதெல்லாம் புரிந்து கொண்டவர்களும் இருக்கிறார். ஆனா பொதுவா அப்படிதான் இருக்கிறது. ஒரு கட்டாயத்தின் பேரில் கொடுப்பதாக, ஒரு போராட்டத்தை தவிர்ப்பதற்காக கொடுப்பதாக, அல்லது ஒரு பாவம்பா உங்களுக்கு இது கொடுப்போம் அப்படி கொடுக்கறத அவர் எதிர்பார்ப்பது நல்லா சொன்னது. வதிரையாவும் சொன்னார்கள், எழுத்தாளர்கள் சொன்னாங்க, எங்களை சக மனுஷனாங்களை மதிச்சு நீங்க நடத்துங்க அப்படிங்கிற அந்த இதை புரிந்து கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து அந்த அந்த மனப்போக்குக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, பேருந்துகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கை ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுல உட்காராங்க, ஒரு மாற்றுத்திறனாளி வர்றாரு, இவரு திரும்பி அவராவே எழுந்திருக்கணும், வந்துட்டாரு அவர் இடத்த கொடுக்கணும்னு சொல்லி. ஆனா அது பார்த்தும் பார்க்காத மாதிரி, அவர் வந்ததே கவனிக்காத மாதிரி வேற பக்கம் தெரிவிக்கிறது, பேச்சு கொடுக்கறது. இப்படி இந்த நிறைய பேர்கிட்ட அதை பார்க்கலாம். முதுகுல தட்டி அல்லது நடத்துனர் சொன்னதுக்கு அப்புறம் வேணா எந்திரிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியாது. இதெல்லாம் அந்த மனங்களுடைய வெளிப்பாடுகள் தான் நான் நினைக்கிறேன். அடுத்து இது எப்படி அவருடைய அந்த அவர்களுடைய திறனையை மறிக்கிறோமோ அதன் மூலமாக அவருடைய திறன் மூலம் சமூகத்துக்கு கிடைக்கிற பல நன்மைகளை நாம இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமூகம் அவருடைய மிகப்பெரிய பங்களிப்பு இழந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நல்ல எடுத்துக்காட்டுலாம் சொன்னாங்க ஐயா, நம்ம ஹெலன் கெல்லரோட பத்திலாம் கூட சொன்னாங்க. அதுல நான் கூட இன்னொன்னு பாக்குறேன், என்னன்னா ஹெலன் கெல்லர் அவர்கள் தன்னை போல இப்ப இதே பாதிப்புகளுக்கு உள்ளான அவர்களுக்கான ஒரு வாழ்க்கை வசதி ஒன்றை அதெல்லாம் உருவாக்கி கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஆனா அதையும் தாண்டி ஒட்டுமொத்த சமூகத்துக்கு கொடுத்தவங்களா இருக்க பீத்தோவன், அவர் செவி கேளாதவர்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். செவி கேளாத ஒருவர் அந்த நோட்ஸை எழுதி அதை மற்றவர்களாம் வாசித்து உலகத்தையே மாக்குகிற இசையை கொடுத்திருக்கிறார். அது எப்படி சாத்தியமானது? அப்ப அப்படி ஒரு பெரும் மிகப்பெரிய சமூக பங்களிப்பை எல்லா மாற்றத்தினாலும் கொடுக்க முடியும். அதை நாம பெற முடியாதவர்களாக அவல நிலையில இருக்கிறோங்கிறது தான் சமூகம் உணர வேண்டும் நான் நினைக்கிறேன். தேனி சிறுவடையான பத்திலாம் சொன்னாங்க. அவருடைய அந்த நாவல் பொது சமூகத்துக்குள்ளதாச்சு, அவருடைய படைப்புகள் எல்லாமே அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லியிருந்தாலும் ஒட்டுமொத்த சமூகத்துக்கு அது அல்லாத வேறு பல விஷயங்களை அவர் கொண்டு இருக்கிறாரு அப்படின்லாம் யோசிச்சு பார்க்க முடிகிறது என்னால. அப்புறம் இப்ப இன்னொரு கூட பாக்குறேன், யார்தான் மாற்றுத்திறனாளி இல்லைன்னு கேட்டேன். இப்ப ஐயா சொன்னாங்க, ஆரம்பத்துல எப்படி நம்ம குருடு செவிடு போன்ற சொற்கள்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம், படிப்படியா அதெல்லாம் போச்சுன்னு.
இப்ப நான் என்ன சொல்றேன், வேற உண்மையிலே சில செவிடர்கள் கூடர்கள் இருக்கிறால் அந்த சொல்லையே பயன்படுத்த விரும்புகிறேன். பேருந்துகளிலோ அவங்கவுங்க கார்லயோ அவங்கவுங்க டூ வீலர்லயோ போய்கிட்டு இருக்கும்போது வள்ளுவர் கோட்டத்துல அந்த இது முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு கட்சி ஆர்ப்பாட்டம் அல்லது ஏதோ ஒரு அதெல்லாம் விடுங்க, ஏன்னா அது கூட காட்சி மாறுபட்ட கண்ணோட்டங்கள் இருக்கலாம், அதை கண்டுக்காம போகலாம். ஆனா பாதிக்கப்பட்ட அது யாராவனாலும் இருக்கலாம். நான் மாற்றுத்திறனாளி மட்டும் போராடுறத சொல்லல. யாரோ ஒருத்தர் ஏதோ அடி வாங்கின ஒருத்தர் மிதிப்பட்ட சில பேர் அங்க வந்து கோரிக்கை முழக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இவங்க வேறப்பான்னு சொல்லிட்டு கடக்குறாங்களே, இவங்களை விட கூடர்கள் உண்டா, இவர்களை விட செவிடர்கள் உண்டான்னு தான் நான் கேட்க விரும்புகிறேன். இந்த கோபம், இந்த குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையில அறிவியல் என்பது வெறும் பியூரட்டும் பிப்பட்டுகளும் மட்டுமல்ல, அதெல்லாம் தேவைதான் அறிவியல் ஆய்வுகளுக்கு. ஆனா அது மட்டுமல்ல, சமூகத்தை புரிந்து கொள்வது, சமூகத்தோடு செயல்படுவது, சமூகத்தை கொஞ்சமாவது இது இருக்கிற இப்படிப்பட்ட தளங்கள்ல இருந்து அடுத்த தளத்துக்கு முன்னேற்றுவது அப்படிங்கிற பார்வையோடு செயல்படுவதுதான் அறிவியல். அதை செய்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய ஈரோடு மாவட்ட நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்து. ஒரு செய்தி, இந்த புத்தகம் வெளிவந்த பிறகு, இதுக்கு வெளியீட்டு விழா நடந்த பிறகு பல்வேறு இடங்களில் இது குறித்த உரையாடல்கள் நிகழ்ந்தன. அது குறிப்பாக நண்பர் குறிப்பிட்டதைப் போல ஈரோடு கலைக்கல்லூரி, அதுக்கு பிறகு நம்ம சேலம் மாவட்ட தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், இப்போ தேனி மாவட்டத்தில் தோழர் தேனி சுந்தர் வந்து ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருந்தார். இப்போ பாரதி புத்தகாலய வெளியீட்டு விழாவை சென்னையில் புத்தக கண்காட்சி நேரத்தில் வைத்திருந்தது. அதே போல் இணைய வழியில் சில நிகழ்ச்சிகள் நடந்தன. பாரதியார் பல்கலைக்கழகம் 12ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சியை, சேலம் கோவை அரசு கலைக்கல்லூரி ஒரு நிகழ்ச்சியை 12ஆம் தேதி வைத்திருக்கிறது. சென்ற மாதம் 25, 26 தேதிகளில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் இந்த நூல் குறித்தான ஒரு விவாதத்தை அங்கு உள்ள ஆங்கிலத்துறையும் தமிழ்துறையும் இணைந்து வைத்திருந்தன. அதே போல் பல தோழர்கள் எழுதியிருக்கிறார்கள். தேனி சுந்தர் எழுதியிருக்கிறார், நம்ம நண்பர்கள் பல பேர் எழுதியிருக்கிறார்கள். தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகை என்ற தலைப்பில் ஒரு நண்பர் எழுதியிருக்கிறார். இப்படி நம்ம தேனிசருடையான ஒரு அருமையான ஒரு கட்டுரை எழுதி அது புக் அந்த இது பாரதி புத்தகாலயத்தினுடைய அந்த இதில் வெளிவந்திருக்கிறது. இப்படி எதிர்வினைகள் நிகழ்ந்திருக்கின்றன. அதை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ இன்னொரு ரிக்வெஸ்ட், இதுக்கு முன்னாடி அனுப்பின லிங்க் வந்து என்னுடைய பர்சனல் லிங்க் தெரியாம அனுப்பிச்சிட்டேன். ஸோ அதை யாரும் யூஸ் பண்ண வேணாம், ஆல்மோஸ்ட் நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ அனுப்பிச்சிருக்கிறதா ரிஜிஸ்டருக்கான லிங்க். ஸோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஸோ ப்ரீவியஸ் லிங்க் நான் டெலிட் ஆகாம இருந்துச்சுன்னா யாரும் அதை தயவு செய்து ஓப்பன் பண்ண வேணாம் ப்ளீஸ். தொடர்ந்து சொல்லுங்க. அதை பத்தி ஒரு சின்ன ஒரு பிரீஃப் லிங்க் இருக்கட்டும். இப்போ 30 பேர் இருக்காங்க. இல்ல நான் வந்து துவக்கத்திலேயே கொடுத்துட்டு வந்தோம். துவக்கத்திலேயே லிங்க் தொடங்க. ஆமா, இந்த வாசிப்பு முகாம் என்ன, நம்ம என்ன பண்ண போறோம், அது என்ன ஷெட்யூல் எல்லாமே சொல்லிட்டோம். அதனால இப்ப அனுப்பிச்சிருக்கிறது பதிவு படிவம், இதை மட்டும் பயன்படுத்துங்க, அந்த லிங்க் பயன்படுத்த வேணாம் ப்ளீஸ். தேங்க்யூ. அடுத்ததாக லால் சேலம் லால் அவர்கள் பேச தயாரா இருக்கிறாங்க. அதுக்கடுத்து முருகேச பாண்டியன் தொடர். அனைவருக்கும் வணக்கம். நான் சேலத்திலிருந்து லால் பேசுகிறேன். அறிவியல் முன்னாள் மாவட்ட செயலாளர், மெடிக்கல் ரெப்பாக இருக்கேன். இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் முதல் அறிமுக கூட்டம் என்பது நடத்தினோம். அதுவும் நம்மளோட பேராசிரியர் மணி வந்து இப்போ சேலம் புத்தக திருவிழாவுக்கு பேச வந்தபோது இது தான் என்கிட்ட வந்து சொன்னார், இது மாதிரி ஐயா ஒரு புத்தகம் வந்து எழுதிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து இல்லை, நம்ம இதை இங்கேயே வெளியேற்றலாம். ஏன்னா அவர் வந்து நம்மளுடைய அறிவியல் இயக்கத்துடைய ஒரு கருத்தாளர், அதனால நாம இங்கே வெளியேறது தான் சிறப்பாக இருக்கும்னு உடனடியாக ஒரு 4 நாள்லேயே வந்து, அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணார். ஒரு 4 நாள்லேயே ஒரு பாலம் த புக் மீட்டும் தாமிக சமம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி என்பது நடத்தணும். உண்மையிலேயே சொல்லப்போனால் நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு மனநிறைவு தரக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த புத்தக அறிமுகம் என்பது வந்து இருந்தது. இதன் மூலிமா நான் பல ஆளுமைகளை வந்து சந்தித்தேன். ஐயாவுடைய ஆசிரியரை எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்கிறாங்க, எனக்கு தெரியாது. இந்த நிகழ்வுக்காக வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக அவங்ககிட்ட போய் பார்க்க போனேன். அவங்ககிட்ட பேசுகிற சந்திப்பு என்பது இருந்தது. அவரோட வழிகள்லாம் இப்போ நிறையா வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஐயா பாருங்க, ஐயா புத்தகத்தை வெளியிட்டுக்கு அவரோட ஆசிரியரை கூப்பிட்டு, அவங்க தலைமை ஆசிரியராக இருக்காங்க, சேலமுடைய மாற்றுத்திறனாளர் பள்ளியில் தலைமை ஆசிரியர், அங்கேயே படித்து தலைமை ஆசிரியராக இருந்தவங்க. அவங்க வந்து தான் வந்து பேசினாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அரங்கமே வந்து ரொம்ப நிசப்தமாக வந்து இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. அன்னைக்கு
ரொம்ப அப்புறம் வந்து இந்த புத்தகத்தை நான் அன்னைக்கே வந்து அடுத்த ஒரு 3 பெரிய ஆளுமைகளை வந்து சந்திச்சு கொடுக்கணும்னு சென்னைக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஒன்று பள்ளிக்கல்வித்துறை தொடக்கக்கல்வி இயக்குனர், இன்னொன்று வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அப்புறம் மாதிரி பள்ளிகளுடைய செயலர் சுதன், 3 பேரையும் என்னுடைய பொண்ணு படிக்கிற அரசு பள்ளிக்காக கோரிக்கைகளுக்காக சந்திக்க வேண்டிய சூழலை வந்து இருந்ததுனால நான் அவங்களுக்கு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த 3 புத்தகமா அன்னைக்கே கையோட வாங்கி கொண்டு போய் அவங்க கிட்ட அமைச்சர் தவிர மற்ற 2 பேர்கிட்டையும் ஒரு 2 நிமிடம் இது எடுத்து இந்த புத்தகத்தை பத்தி பேசி இதை நீங்க வந்து கண்டிப்பா இதை வாசிங்க, இதுக்கு பிறகு நீங்க வந்து முருகேசன் ஐயாவோட நீங்க வந்து தொடர்பு கொண்டு அவருடைய வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்திருக்கேன். தொடர்ச்சியா பல்வேறு நபர்கள்ட்ட இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தி இப்ப நானே ஒரு 10 புத்தகம் வந்து வாங்கி வச்சிருக்கேன், இதை வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு. சரி, இந்த புத்தகத்தை பத்தி நாமும் பேசலாம் அப்படின்னு நினைச்சு பொதுவா புத்தகத்தை பேசினா சில குறிப்புகள் வந்து எடுப்போம் இல்லைங்களா, அப்படி இதை தொடர்ச்சியா வாசிக்கிட்டே இருந்தா எனக்கு என்ன குறிப்பு எடுக்குதுன்னே தெரியல. ஏன்னா புத்தகம் ஃபுல்லா குறிப்புகளாகவே இருக்குது, எல்லா வரியுமே வந்து. அது எப்படின்னா முதல் பேராகிராஃப் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் படிக்கும்போது அது வந்து பொது சமூகத்துக்கான கோரிக்கைகளா இருக்கு. அப்புறம் பின்னாடி போக 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 மாற்றுப்பார்வையத்தினர்களுடைய வழிகளை வந்து அவர்களுக்கான வழிகளையும் கோரிக்கைகளாகவும் வந்து வந்து பேசப்பட்டிருக்கு இந்த புத்தகங்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும். அதெல்லாம் ஐயாவுடைய முதல் புத்தகம் அப்படின்னாங்க. உண்மையிலுமே அவருடைய முதல் புத்தகமே வந்து கிடையாது, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுத்தாளர் சிறப்பாக வந்து எழுதியிருக்காருன்னு தான் அப்படி நான் வந்து பார்க்கிறேன். ஐயாவுடைய மைய ஒரு பார்வை மாற்றத்தில் 2 பேர் சேர்ந்து ஒரு சிறப்பான ஒரு தன்னுடைய பெண் குழந்தையை வந்து வளர்த்திருக்காங்க. அதை பத்திலாம் அந்த ஒரு கட்டுரையில வந்து எப்படி அவர்கள் வந்து குழந்தை வளர்த்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எழுதியிருக்கிறாரு. உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில மாடல் எலைட் ஸ்கூல்ல வந்து படிக்குது. அந்த சுதன் சார்ட்டையும் வந்து இது மாதிரி உங்க ஸ்கூலோட பொண்ணுடைய அப்பா தான் இப்படி இவர் இருக்கிறாரு, இதெல்லாம் வந்து நீங்க பேசுங்க அப்படின்னு வந்து சொல்லி சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த திரும்ப ஏற்கனவே ஐயா கிட்ட இதெல்லாம் வந்து நான் பேசியிருக்கேன். திரும்பவும் இந்த கூட்டம் மூலியமாக முருகேசன் ஐயாக்கு நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, அவர் தொடர்ச்சியாக கல்வி தளத்துல வந்து அதிகமாக செயல்பட்டு கொண்டு தீவிரமான வாசிப்பாளர். அவர் அடுத்த புத்தகம் என்பது கல்வி சம்பந்தமான ஒரு நூலும் குழந்தைகள் சம்பந்தமான ஒரு நூலும் கண்டிப்பா அவர் வந்து எழுதணுங்கிறது என்னுடைய கோரிக்கையா வந்து கேட்டுக்கிறேன். நன்றி. இன்னும் நிறைய பேசலாம், மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நன்றி. வணக்கம். முருகேசன் பாண்டியன் ஓசூர்லேருந்து பேசுகிறேன், தமிழ்நாடு, கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்த நூல் அறிமுகம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது மாற்றுத்திறனாளி எழுதிய நூல், மாற்றுத்திறனாளியை பற்றி இருக்கிற சேலஞ்சஸ்ஸு, அவங்க எப்படி சமூக பங்களிக்கிறதுக்காண்டி எல்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹெலன்களை பற்றி சொன்னாங்க. அவர் குமரேசன் ஐயா சொல்ல இது ஆக்சுவலாக நடக்கிறது, சமூகத்தில் நடக்கிறத பற்றிலாம் சில விவரங்கள்லாம் சொன்னாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் போன 3ஆம் தேதி, இந்த மாதம் 3ஆம் தேதி இது திருப்பூர் மாவட்டத்தில் கோடங்கிப்பாளையத்தில் ஒரு அரசு பள்ளிக்கு போயிருந்தேன். அங்கிருந்து தமிழ் ஆசிரியர் வந்து மணி சார் வந்து ஏற்கனவே முன்னாடிலாம் வந்து வாசிப்பு இயக்கம் நடத்துவார். இப்போ அது வாசிப்பு இயக்கம் நடக்குதா அப்படின்லாம் ஒரு கேள்வி கேட்டார். இப்போ வாசிப்பு இயக்கத்தை பற்றி கேட்க சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்போ முன்னாடி யாரெல்லாம் வாசிப்பு இயக்கத்தில் பங்கேற்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வாசிப்பு இயக்கத்தை பற்றி அந்த இதெல்லாம் நீங்கள் அனுப்பி வைக்கணும். அதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கு. சிறப்பு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கட்டாயமா அனுப்பிக்கிறோம். நீங்களும் வாசிப்பு இயக்க குடும்பத்தினுடைய ஒரு அங்கத்தினர் என்பதால் கட்டாயமா சேர்த்து அனுப்பி வைக்கிறோம் தோழர். அடுத்ததாக வேறு யாரேனும் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம், கேள்விகளாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி தோழர் வரிதை அவர்கள் குறிப்பிட்டது போல, குமரேசன் தோழரும் குறிப்பிட்டது போல, ஒரு அறிவியல் இயக்கம் என்பது வந்து வெறும் அந்த ஆய்வகத்திற்குள் இயங்குவது அல்ல என்பதன் பொறுத்து இப்ப விளிம்பு நிலை இலக்கியம் அல்லது விளிம்பு நிலை மனிதர்கள் குறித்தான படைப்புகள், அதை வந்து ஒரு வகையில நம்ம எடுத்துட்டு போறதுக்கான விஷயம். ஸோ இதை நம்ம கொடுத்துருக்காங்க. இதை நம்ம திரும்ப எங்களுடைய மாவட்ட குழுவில் பேசுறோம். இதுக்கு மட்டுமே தொடர்ச்சியான ஒரு அமர்வு நம்ம முன்னெடுக்க வேண்டிய தேவையும் இருக்குதான். அதை இன்னும் அது சார்ந்த நிபுணர்களோட பேசி இதை இன்னும் எப்படி செறிவா கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான சில உள்வாங்கல்களை பெற்றுக்கொண்ட பிறகு அதற்கான முன்னெடுப்பை எடுப்போம் அப்படிங்கிறத வந்து மாவட்ட குழு சார்பா நாங்க இங்க பகிர்ந்துக்கிறோம். அடுத்ததாக நண்பர்கள் உங்களுடைய பின்னூட்டம், வேற ஏதேனும் கேள்விகள் இருந்தா சொல்லலாம் ப்ளீஸ். கிருத்தியா மிஸ் சொல்லுங்க. வணக்கம் சார், நல்ல அறிமுகம் சார். இன்னும் அந்த புக்கை படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், அது கோரிக்கையை கூட நீங்க எடுத்துக்கலாம்.
இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படிங்கறதன் மூலம் பள்ளிகள்ல வந்து அனைத்து தரப்பு குழந்தைகளையும் இது பண்றாங்க. ஆனா சிறப்பு ஆசிரியர்கள் யாரும் எந்த பள்ளியிலுமே கிடையாது. அப்ப அரசாங்கம் வந்து அந்த வேலை இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்ல. இந்த குழந்தைகளுக்கு பாடம் நடத்துகிறதுக்கு தகுதியான ஆசிரியர்கள், அதற்கான படிப்பு படித்த ஆசிரியர்களா இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சென்டர் இவங்க நிச்சயமா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒண்ணு வைக்கலாம். அரசாங்கம் வந்து இல்ல மாதிரியாவது 5 இடங்கள்ல வச்சு அங்க குழந்தைங்களை அனுப்புனா அவங்களுடைய வாழ்க்கை தரம் நிச்சயமா மேம்படும். ஏன்னா அவங்க எல்லாம் வச்சு பரீட்சை எழுத வைக்கிறாங்க, அவங்க மேல இறக்கப்பட்டு எழுத வச்சு பாஸ் ஆறாங்க. ஆனா உண்மையிலுமே அவங்க படித்து யாரும் பாஸ் ஆகுறது இல்ல, நமக்கு தெரியும் அது. ஆனா என்னன்னா உண்மையிலுமே அவங்க அந்த 12 வருஷம் வீணாயிடக்கூடாது இல்லைங்களா? என்னுடைய கருத்து அதுதான். அது என்னன்னா இதுக்கு யாராவது மாற்று கருத்து இருந்தாலும் தெரிவிக்கலாம். பட் அரசாங்கம் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி படித்த ஆசிரியர்களை கொண்டு இந்த மாணவர்களுக்கு தரமான ஒரு அவங்க பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா என் குழந்தை வந்து அந்த மாதிரி குழந்தைங்களோட படிச்சா அவன் வேற மாதிரி இருக்கான், நார்மல் ஸ்கூலுக்கு வந்தாதான் அவன் நார்மலா இருக்கான். அவங்களே அப்படி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அதான் சொன்னேன், இந்த மாதிரி பதிவை நீங்க தயவு செய்து சொல்லாதீங்க. சைட்ல ஸ்பெஷலா அவனுக்கு ஏதாவது ஒரு ஸ்கூல்ல வந்து நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, அது சிறப்பா இருக்கும்னு அப்படி ஒரு பேரண்ட் கூட செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த குழந்தைங்க வந்து அவங்க பெற்றவர்கள் இல்லாத காலத்துல கூட அவங்க வாழ்க்கை இயக்கமே இல்லாம நீங்க சொல்ற மாதிரி ஒரு வாழ முடியும். இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போகணும். ஒரு மாதிரியா அனைத்து மாவட்டங்கள் இல்லாட்டியும் ஒரு 5 மாவட்டங்கள்ல வைத்தாவது பண்ணும்போது கொஞ்சம் இதை பற்றி ஒரு விசாலமான பார்வையும் வரும். அந்த குழந்தைங்களும் யாரும் இல்லாம அவங்க தன்னுடைய வாழ்க்கைய ஒரு ஜெயமா வாழ்றதுக்கு வழிவகுக்கும். நன்றிங்க ஐயா. ஆசிரியர் ஒரு நல்ல கருத்து சொன்னாங்க. இது ஏற்கனவே இருக்கு எல்லா மாவட்டங்கள்லயும், மாவட்ட தலைநகரங்கள்ல அந்தந்த அந்தந்த திறனாளர்களுக்கான பள்ளிகள் இருக்கு. சேலத்துல இருக்கு, திருச்சியில இருக்கு, மதுரையில இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்கு, தருமபுரியில இருக்கு, சென்னையில இருக்கு. இப்படி எல்லா இடங்கள்லையும் இருக்கு. இந்த பள்ளிகள்ல மாணவர் சேர்க்கை கம்மியா இருக்கு. இது ஏதோ ஒரு தவறான புரிதல்ல, தூண்டுதல்ல அரசாங்கம் வந்து இதை ஒரு திட்டமா கொண்டு வந்துச்சு. பெற்றோர் அதை வந்து சாதகமா இப்ப அறியாமையினால தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க பக்கத்திலேயே வீட்டிலேயே இருந்து படிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு. இது ஒரு தவறான போக்கு, பயனற்ற போக்கு. இதை பற்றி நாங்கள் எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அது இன்னும் அது மாற்ற முடியல. என்னன்னா நமக்கானது என்னங்கிறத முடிவெடுக்கிற அந்த வாய்ப்பு நமக்கு இதுக்கு காரணம். அதனால நம்ம அதற்காக போராடுவோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த ஆசிரியர்கள் நீங்க உங்களுடைய பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களை இந்த மாதிரி சிறப்பு பள்ளிகளுக்கு அனுப்புறதுக்கு அதிகபட்ச முயற்சியை செய்யுங்க. நாங்களும் செய்கிறோம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் மோகன்ராஜ் ஐயா, கேக்குது, சொல்லுங்க. மோகன்ராஜ் பேசுறேன் சார். சேலம் மாவட்ட கருத்தாளர், அறிவியலுக்கு கருத்தாளர். நாங்க வந்து அகவலி ட்ரஸ்ட்னு உங்களுக்கோசம் பார்வையற்றோசம் ட்ரஸ்ட் வச்சிருக்கேன் சார். இந்த ட்ரஸ்ட்ல வந்து மிஸ்டர் ரஜினின்னு டீச்சர், அவர் வந்து 5 MA-ல 3 கோல்டு மெடலிஸ்ட். அவங்க ஒய்ஃப் வந்து அரசு ஊழியர், அரசு ஆசிரியர். அவர்களுக்கு மாற்று கண்ணு தெரியாது. அவங்களுடைய சிஸ்டர் 8 ஆர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கண்ணு தெரியாது. நான் இன்னொரு 3-4 நண்பர்கள் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட், அகவலி ட்ரஸ்ட்ங்கிற பேரில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 20-30 வந்து பார்வையற்றவர்களுக்கு இந்த பெனாயில் தயாரித்து கொடுத்து, வேற ஊதுபத்தி இது பார்க்க மட்டும் தயாரிக்கிறது, அவங்களுக்கு வாழ்வாதாரம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஏக்கரில் வச்சு பில்டிங் கட்டியிருக்கோம். அடுத்த ஒருத்தர் எங்கள் பார்வையை பாராட்டி ஒரு டீச்சர் வந்து 20,000 சதுரடி கொடுத்துருக்காங்க. பார்வையற்ற பள்ளி நடத்தணும், இது மாதிரி முதுமை காலத்தில் அவங்க காப்பாற்றணும் ஒரு எண்ணத்தில் இருக்கோம். அது மாதிரி பணிகள் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க ட்ரஸ்டாக இருந்து. அதே மாதிரி இப்போ இந்த நிறைய ரோடு டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா இவங்களை பார்வையற்றவர்களை முன்னிறுத்தி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாரோ சம்பாதித்து அவங்களை முன்னிறுத்துறாங்க. அதை வந்து நம்ம தடுக்கிறது இது பண்ணோம் பார்வையற்றவர்களுக்கு. ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் புத்தகம் வந்தது நல்லா இருக்கு. அது எல்லாம் எங்கள் கூட நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, பார்வையற்ற டீச்சர்ஸ். அவங்க கிட்டலாம் கொடுத்து இது சொல்ல முடிஞ்ச வரைக்கும் அறிவியல் இயக்கத்தில் உள்ள நண்பர்கள் வந்து அவங்க பாடங்களை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட மூமெண்ட்டாக நம்ம எடுக்கலாம். அவங்களுக்கு வந்து பாடங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க. அதை ஒரு நல்ல சேவைன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச நாங்கள் தொடர்ந்து இந்த சேவைகளை நாங்கள் இப்போ கூட எங்களுக்கு ஒரு அமைப்பில் வந்து விருது கொடுத்தாங்க. நான் உமா ரஜினி அவங்க 2 பேர் தான் போய் அந்த அவார்டை வாங்கணும். சேலத்தில் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி, வணக்கம்.
ஹலோ தேங்க்யூ ஹலோ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. சொல்லுங்க, வேற யாராவது அடுத்து இருக்கிறாங்களா, பேசலாமா? தோழர் சரத் பேசுங்க. ம். தோழர், கூண்டிலேற்ற முடியாத குற்றவாளிகள் இந்த நூலுடைய மதிப்புரையும் அவருடைய ஏற்புரையும் கேட்டோம் தோழர். ஸோ ஒரு நூலை படிப்பதற்கு முன்பாக அந்த புத்தகத்திற்குள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அறிமுகத்தோட இருந்துச்சுன்னா அது படிக்கிறதுக்கான ஆர்வத்தை தூண்டுங்கிற அடிப்படையில தான் இந்த நிகழ்வில் நான் கலந்துக்கிட்டேன். ஸோ எனக்கு ஒரு ஒரு ஆசிரியராக எனக்கு இந்த புத்தகத்துக்குள்ள என்ன இருக்குங்கிற ஒரு ஒரு அறிமுகம் கிடைச்சதுல எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம். அதுல நீங்க சொன்ன வார்த்தைகள் வந்து நம்ம லைஃப்ல ஏற்கனவே நம்ம வந்து அது அனுபவத்தினுடைய வழிகள் நம்ம உணர முடியுது. மாற்றுத்திறனாளிகள் என்பது வந்து ஏதோ குறிப்பிட்ட அவர்கள் மட்டுமே மாற்றுத்திறனாளிகள் அல்ல. நம்மவே நம்மகிட்ட இருக்கிறதுலே பல இதை யூஸ் பண்ணுறது இல்ல. பல திறன்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறப்ப நாமும் ஒரு வகையான மாற்றுத்திறனாளிகள் தான் அப்படின்னு நீங்க ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்தை சொல்ற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு கிடைச்சது. கரெக்டான வார்த்தைகளை சொல்றேன்னு தெரியல, பட் அந்த உணர்வை தான் எனக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா நம்மளும் சொந்த அனுபவத்தில் இருக்கிறோம். ஸ்ட்ரோக் வந்து அவருக்கு தான் விடுபட்டு தோழர் பேசுங்க தோழர். தோழர் கேட்கல தோழர் நீங்க பேசுறது. தொடர்பு துண்டிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவர்கள் மூலியமா வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அடிப்படையில வந்து வந்து இந்த புத்தக உரையில நீங்க சொன்னது வந்து நீங்க உங்களுடைய அந்த அனுதாபங்கள் தேவையில்லை, நாங்கள் இந்த பொது சமூகத்துக்கு பங்களிக்க விரும்புகிறோம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகளுடைய என்ன ஓட்டங்கள் அவங்க இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வராங்கிற ஒரு ஆகச்சிறந்த ஒரு சரத் தோழர், உங்களுடைய சிக்னல் பூரா இருக்கு தோழர், விட்டு விட்டு கிடைக்குது. ஒரு சிக்னல் ப்ராப்ளம் தான். நான் பாக்குறேன். தோழர் தோழர் மன்னிக்கும் கேக்குதா தோழர்? தோழர் இப்பதான் கேக்குது தோழர், இப்பதான் கேக்குது. இடையில நீங்க பேசுனது எல்லாமே கட் ஆயிடுச்சு. இல்ல இடையில பேசவே இல்லை. அது கட்டானே நான் அதை மீண்டும் ஆன் பண்றதுக்காக தான் பேசிட்டு இருந்தேன், அதை பண்ணிட்டு இருந்தேன். அதனால இப்ப தோழர் பேசுங்க. இந்த புத்தகம் ஓகே இந்த புத்தகம் என்பது மாற்றுத்திறனாளிகளுடைய வழிகளை மட்டுமல்ல, அது பொது சமூகத்திற்கு எவ்வாறு உணர்ந்து கொள்வது, இந்த பொது சமூகம் அவருடைய உலகத்தை உள்ளே சென்று பார்த்து அதன் மூலம் இந்த பொதுமக்கள் பொது நீரோட்டத்தில் அவர் கலந்து கொள்வது, நாம் என்ன பங்களிப்பை செய்ய வேண்டும், நமக்கான வேலைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி பேசுவதாக நான் இந்த நூலிலிருந்து உணர்றேன். நிச்சயமாக இது வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட அந்த சிறப்பாசிரியர்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க மட்டும் படிக்கிற நூலா இதை நம்ம பார்க்கல. ஒவ்வொருவருமே வந்து இப்ப வீட்டுல ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஏறக்குறைய இன்னும் கொஞ்ச நாள் போனா வீட்டுக்கு ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கிறாங்கிறத என்னுடைய நினைப்பு. அதனால இது ஒவ்வொரு வீட்டிலையுமே இருக்க வேண்டிய ஒரு நூலாக நான் பார்க்கிறேன். நிச்சயம் நான் சார்ந்த தளங்களில் இது சார்ந்த கருத்துக்களையும் இந்த நூலை கொண்டு சேர்ப்பதிலே நான் எனக்குண்டான உழைப்பை நல்குவேன் என கூறிக்கொள்கிறேன். இப்பேற்பட்ட ஒரு அருமையான நிகழ்வினை ஏற்பாடு செய்தமைக்கும் பேராசிரியர் வெகதையா அவர்களுக்கும் முருகேசன் அவர்களுக்கும் மற்றும் அறிவியல் இயக்கத்தை சார்ந்த அனைத்து தோழர்களுக்கும் எனது நன்றி உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே தோழர், அடிக்கடி கட் ஆயிருது. நான் பிறிதொரு நேரத்துல இணைஞ்சுக்கிறேன். நன்றி. ஓகே சார். அவரும் இந்த மாநில வாசிப்பு முகாமினுடைய அந்த அந்த நிகழ்விட ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு தோழர் சரத் அவர்கள். அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகம். அதுக்காக அடுத்த நண்பர்கள் வேறு ஏதேனும் உங்கள் கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம், இல்லைன்னா கூட்டத்தை வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஐ திங்க் பேராசிரியர் மணி சார். முடிச்சிருங்க சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ நண்பர்களே, உள்ளளவில் மிகச்சிறந்த ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் பல புதிய பாதையில் அல்லது நாம் கவனம் செலுத்த வேண்டிய பாதையில் பயணிப்பதற்கான சில உள்ளீடுகளும் கிடைக்கப்பெற்றிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் நாம் தொடர்ந்து பயணிப்பதற்கான சில உத்வேகங்களும் கிடைத்திருக்கு இந்த அமர்வில். பெரும்பாலும் இது கலந்து கொண்டவர்கள் எல்லாமே மாநில அளவில் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து பேராசிரியர்கள், அதுக்கடுத்து முனைவர்கள், இந்த மாதிரி பல ஆளுமைகளும் இந்த நிகழ்வுல பங்கெடுப்பாளராக கலந்துருக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்வு இவ்வளவு தூரம் சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது. ஸோ ஏற்கனவே பலரும் விவாதித்தது போல இந்த புத்தகத்தை வாசித்து விட்டு இதை நாம் பலரும் இதை பல தளங்களை நாம் இயங்கக்கூடிய எந்த தளமா இருந்தாலும் அந்த தளங்களுக்கு நடுவில் நாம இந்த புத்தகத்தை கொண்டு சேர்க்க வேண்டும். இது ஒரு விவாத பொருளாக மாற்ற வேண்டும். இது பொது சமூகத்திடம் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்னெடுக்கிறதோ அதை இன்னும் வலுவாக அதோடைய குரலாக நாமும் மாறி ஒழிக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வை இந்த அமர்வு நமக்குள் விதைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் கலந்து கொண்டு சிறப்பித்த பேராசிரியர் வரிதயா மற்றும் பேராசிரியர் மு முருகேசன் மற்றும் பேராசிரியர் நா மணி உள்ளிட்ட ஆளுமைகளுக்கும், அதே போல நிகழ்வில் கலந்து கொண்டு சரியான பின்னூட்டங்களை வழங்கி சென்ற மூத்த தோழமைகளுக்கும், அடுத்ததாக இதை தொடர்ந்து நகர்த்த கொண்டு செல்ல உள்ள இதனுடைய பங்கேற்பாளர்கள் மற்றும் இதில் கலந்து கொண்ட நண்பர்களுக்கும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஈரோடு மாவட்ட குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மாசிலாமணி ஒண்ணுமில்ல தோழர், அதாவது மனித மனங்கள்ல இருக்க ஊனத்தை மாற்றுவதற்கு இந்த புத்தகம் கண்டிப்பா ஒரு உந்து சக்தியா இருக்கும். அவரு தோழர் வரிதையா சொன்ன பட்டியல்ல இன்னொரு புத்தகத்தை நான் சேர்த்த விரும்புறேன். கண் தெரியாத இசைஞன் அப்படின்னு கொரலன்கோ எழுதிய ஒரு ரஷ்ய நாவல் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமான புத்தகம். எப்படி ஒரு பிரபுத்துவ குடும்பத்துல பிறந்த ஒரு கண் தெரியாத குழந்தை சரியாக வளர்க்கப்படாம மோசமான சூழல்ல இருந்து, அப்புறம் மார்க்சிம் மாமான்னு அந்த குழந்தையோட அந்த பையனோட மாமா அவனை சரியான திசை வழியில கொண்டு போய் அவனை சமூகத்துல ஒரு மிகப்பெரிய அவனுக்கு ஒரு எக்ஸ்போசரை காட்டி ஒரு ஒரு மாபெரும் இசைக்கலைஞனா அவனை மாத்தினார் அப்படிங்கிற புத்தகம் கண் தெரியாத இசைஞன். அந்த பட்டியலில் இந்த புத்தகத்தை சேர்த்துக்கலாம். நன்றி தோழர், மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. கூட்டம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி. நன்றி நன்றி.